என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பில் உன் போர் கண்கண்ட தெய்வமுளதோ சகல கலாவல்லியே. ஸ்ரீ குருப்யோ நமகா. என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ என்ற பாம்பன் சுவாமிகளின் அருட்பெரும் வார்த்தைகளை நம்பிக்கையோடு இந்த மேடையிலே வைத்து என்னுடைய உரையை உங்கள் அனுமதியோடும் ஆசியோடும் தொடங்குகின்றேன். முதலில் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆண்டு தொடங்குகின்ற பொழுது எல்லோருக்கும் பல கற்பனைகள் இருக்கும். இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து நான் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று நம்ம எல்லோருமே ஒரு பெரிய பட்டியல் போடுவோம். ஆனால் ஆண்டுதோறும் ஒரு ஆண்டு எப்படி தொடங்க வேண்டும் என்றால், இந்த நகரத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அழைத்து ஒரு சத்சங்கத்தை ஏற்படுத்தி 10 நாட்கள் அவர்கள் சத்சங்கத்தின் மூலமாக நல்ல ஆன்மீக பெரியோர்களை பற்றி அறிந்து கொண்டு அதற்கு பின்னால் அவர்கள் ஆண்டை தொடங்க வேண்டும் என்ற நற்சிந்தனையோடு இந்த எப்போ வருவாரோ நிகழ்வை ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 18 ஆண்டுகள் நிறைந்து 19ஆம் ஆண்டாக இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கிருஷ்ணன் அவர்களை நான் மனமாற வணங்குகிறேன். ஒரு விழாவை 18 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தி 19 ஆண்டுகளுக்கு போவதெல்லாம் அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அதற்கு ஒரு அனுகிரகம் வேண்டும். அந்த பரிபூர்ண அனுகிரகம் அவருக்கு இருப்பதால் தான் இதை நடத்த முடிகிறது. காசு இருப்பவர்கள் எல்லாராலும் நடத்திவிட முடியாது. அதற்கு ஒரு தனிப்பெரும் கருணையும் அருளும் வேண்டும். அது அவருக்கு பூரணமாக வாய்த்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் வாய்த்தவர் நடத்தக்கூடிய ஒரு விழாவிலே நான் பேசுகிறேன் என்பது எனக்கு கிடைத்த பெரும்பேராக நான் நினைத்து அந்த பேரையும் நான் வணங்கும் சரஸ்வதியின் திருப்பாத கமலங்களிலே சமர்ப்பிக்கிறேன். இந்த விழாவிலே பேசுவதற்கு யாரை பற்றி பேசலாம் என்று என்னை அழைத்து எப்போ வருவாரோ தலைப்பு, ஒரு 2 நாட்களுக்குள் நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்கள் என்று சொல்லுங்கள். 2 நாட்கள்லாம் வேணாம், நான் இப்போவே சொல்லிடுறேன். நான் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரை பற்றி பேசுகிறேன் என்று நான் சொன்னேன். அவர் உடனே சரி நீங்கள் பேசுங்கள் என்றார். தியாகராஜ சுவாமிகளை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள். ஏனால் பக்தி பூர்வமாக ராம பக்தியிலே திளைத்து ராமநாமம் ஒன்றையே தன்னுடைய ஸ்மரணையாக கொண்டிருந்த தியாகராஜ சுவாமிகளை பற்றி பல பேர் பேசியிருக்கிறார்கள். முத்துசுவாமி தீட்சிதர் என்பவர் சங்கீத விஷயம் தெரிந்தவர்கள் மத்தியில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒருவராக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த முத்துசுவாமி தீட்சிதரை பற்றி ஏன் பேச வேண்டும் என்று எனக்கு ஆசை வந்தது. அந்த காரணத்தை முதல்ல சொல்லணும் இல்லையா? எதுக்காக ஏன் இவரை சூஸ் பண்ணீங்க நீங்கள், இந்த தலைப்பு ஏன் அப்படின்னா, நாம் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே தரிசனம் பண்ண பிரத்யக்ஷ தெய்வமாக நமக்கு காட்சியளித்த பரமாச்சாரியா சுவாமிகள் ஒன்றை சொல்கிறார் என்றால் அதில் சாரம் இருக்குன்னு நான் நம்புவேன். நீங்களும் நம்புவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேவக்கோட்டையில் ஒரு கேம்ப் போடுறார் பரமாச்சாரியா சுவாமிகள். அங்கே பக்கத்தில் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் இருக்கார். அவரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்றார். பரமாச்சாரியால் அழைக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஓடோடி வருகிறார் அரியக்குடி ராமானுஜம். அரியக்குடி ராமானுஜம் இன்றைக்கு கச்சேரி மேடைகளுடைய பத்தத்தி எப்படி இருக்கணுன்றதை நிர்ணயம் பண்ணி கொடுத்தவர் அரியக்குடி ராமானுஜம் அவர்கள். பரமாச்சாரியால் அழைத்த உடனே ஓடோடி வருகிறார். வந்த உடனே உட்காரு, இங்கே இது ஒரு கரடு முரடாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டினுடைய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அறையில் பரமாச்சாரியா சுவாமிகள் இருக்கார். கரடு முரடாக இருக்கக்கூடிய இந்த ஒரு இடம், நீ நினைக்கிற மாதிரி இங்கே பக்கவாத்தியம் ஸ்ருதி போட்டி கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் இந்த ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே அப்படின்றத அந்த கிருத்தியை தீட்சிதருடைய கிருத்தியை கேட்கணும்னு ஏதோ ஒரு பெரிய ஆசை வந்துடுது மனசுக்குள்ளே. அதை சங்கீத பூர்வமாக ஸ்ருதி சுத்தமாக பாடுறது ரொம்ப முக்கியம் கிடையாது. அதுக்கு சமமாக அந்த சாகித்யத்தையும் சுத்தமாக பாடுற ஒருத்தர்கிட்டேருந்து அதை கேட்கணும், சிரவணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி பாடக்கூடிய ஒருத்தர் நீங்கள் தான். அதனால் நீங்கள் பாடி அதை நான் கேட்கணும், பாடுங்க அப்படின்றார். மகாசுவாமிகளை நமஸ்காரம் பண்ணி அந்த கிருதி முழுக்க ராமானுஜம் பாடுகிறார் அரியக்குடி. பாடி முடித்த உடனே ரொம்ப சந்தோஷம்,
இப்போ நீ ஒன்று பண்ணு, ஒரு வரியாக அதை பாடு, நான் ஒரு வரிக்கும் அதுக்கான அர்த்தம் சொல்லிட்டு வரேன் அப்படிங்கிறார். ராமானுஜம் ஐயங்கார் ஒரு வரியாக பாட 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 அவரை நிறுத்தி 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 ஒவ்வொரு வரிக்கும் அதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த பொருள் என்னன்னு சொல்லிவிட்டு, உன்னை ஏன் பாட சொன்னேன் தெரியுமா அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறார். அந்த கிருதியில் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தேன்ற கிருதியில் குருகுஹாய ஞானத்வாந்த சவித்ரேன்னு ஒரு வரி வருது. இதை பாடுற போது எப்படி பாடணும், உங்களுக்கு தெரியும், பதம் பிரித்து படிப்பது தமிழ் கவிதைகள்ன்றது ஒன்று இருக்குது, தமிழ் பாட்டுகளை பதம் பிரித்து படிப்பதுன்றது இருக்குது. அது மாதிரியே சமஸ்கிருதத்தில் இருக்க கிருதிகளை கூட சங்கீதத்துக்காக கூட பதம் பிரிக்காமல் பாடிட்டால் ரொம்ப அனர்த்தமாக போயிடும். இப்போ பாடகர்கள் பல பேர் எப்படி பாடுறாங்கன்னா குருகுஹாயா ஞானத்வாந்த சவித்ரேனே பாடுறாங்க. அப்போ பரமாச்சாரியால் சொல்கிறார், அப்படி பாடப்படாததை குருகுஹாய அஞ்ஞானத்வாந்த சவித்ரேன்னு பாடணும். ஞானத்வாந்த சவித்ரேன்னு அதை பாடுறா, அதை பாடும்போது யான்னு அதை தனி வார்த்தையாக பிரித்து ஞானத்வாந்த சவித்ரேன்னு பாடினா அனர்த்தமாக போயிடும். குருகுஹாய அந்த ஒற்று நீள்றது இல்லையா, அதை இந்த பக்கம் எடுத்து போட்டு அஞ்ஞானத்வாந்த சவித்ரேன்னு நீங்கள் பாடினாதான் சரியாக இருக்கும். அதுக்கு என்ன பொருள்னா, அஞ்ஞான இருட்டுக்கு சூரியனாக இருக்கிறவனுக்கு அந்த குருகுவனுக்கு நமஸ்காரம்னு அர்த்தம். நீங்கள் அதை யாவை பிரித்து பாடாமல் அந்த ஒற்றை அந்த பக்கம் எடுத்து போட்டு பாடாமல் இப்படியே இருக்கிற மாதிரியே குருகுஹாயா அப்படின்னு பாடினா ஞான இருட்டுக்குன்னு அது பொருளாயிடும். எவ்வளோ அனர்த்தமாயிடுறது பாருங்கள். நீ ஒவ்வொரு தடவை அதை பாடுற பொழுதும் குருகுஹாய அஞ்ஞானத்வாந்த சவித்ரேன்னு அதை சரியாக பதம் பிரித்து பாடினதுனால தான் ஒன்றை அழைச்சி இன்றைக்கி அதை பாட சொன்னேன். நீ பாடின அந்த சந்தோஷத்தில் அந்த குருகுஹனை நானும் இன்னொரு தடவை ஸ்மரணை பண்ணேன், தீட்சிதருடைய கீர்த்தியை நானும் சந்தோஷமாக இன்னொரு தடவை கேட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு வரிக்கும் பதம் பிரித்து சொல்லக்கூடிய சத்துள்ள கீர்த்தனைகளை இயற்றக்கூடியவர் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் என்றால், அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பரமாச்சாரியாளால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். அக்ஷரமாக வார்த்தை வார்த்தையாக பொருள் பொதிந்த அந்த கீர்த்தனைகளை நாம் அனுபவிக்க வேண்டும்னு சொல்லிட்டு போயிருக்க அந்த மகானுடைய வழியில் நின்று ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதருடைய வாழ்க்கை சரித்திரத்தை உங்கள் முன்னால் இன்றைக்கி நான் சாதிக்கணும் அப்படின்னு நான் அந்த ஆசையினால் முதல்ல நான் சொல்ல போகிற விஷயம், நான் சங்கீதத்தை முறையாலாம் படித்தது கிடையாது. சங்கீதத்தை கேட்டிருக்கேன், ஆசையாக கேட்டிருக்கேன். இதெல்லாம் சில பேருக்கு தான் அபூர்வமாக வாய்க்கும், சில பேரால் தான் கற்றுக்க முடியும். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாமே நம்ம கற்றுன்ற முடியாது. அதனால் நம்ம கற்றுக்க முடியாமல் போன விஷயங்களை நம்ம அனுபவிக்க தெரிஞ்சுட்டா அந்த மட்டிலேயே அது நமக்கு பெரிய பேர். அந்த மாதிரி நிறைய கச்சேரிகளை கேட்குற போது ஒன்றை கேட்குற போதே இது ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு நம்மளை ஈர்க்கும் ஒரு விஷயம். இந்த பூமியில் நிறைய விஷயங்கள் நடக்கிற போது சிலது நம்மளை ஈர்க்கும். அது சில விஷயங்கள் ஒவ்வொருத்தரை ஈர்க்கும், அதுக்கு அவளோட ஒரு காரியம் இருக்கும். அதனால் அவளை ஈர்த்து இங்கே வா, இந்த விஷயத்துக்கு வான்னு அழைக்கும். அந்த அழைப்பு இருக்கு இல்லையா, அந்த கால் அப்படின்றது, அந்த அழைப்பை நாம் கெட்டியாக பிடிச்சிட்டு அதுக்கு பின்னாடி போனோன்னா தான் எதுக்காக அது நம்மளை அழைச்சிதுன்றதனுடைய காரண காரியங்களை நாம் புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு மகானுடைய கீர்த்தனைகள் நமக்கு இவ்வளோ பிடிக்குதே ஏன்? ஒன்றும் தெரியாது சங்கீதத்தில், ராகத்தினுடைய ஆரோகணம் அவரோகணம் தெரியாது, ராக லட்சணங்களை பற்றி பேச சொன்னால் ஒன்றும் தெரியாது. ஆனால் இது பிடிக்குது, என்னவோ பிடிக்கிறதே ஏன் பிடிக்கிறதுன்னு தேடி கண்டடைகிற இடம் ஒன்று இருக்குது இல்லையா, அதுதான் அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஞானத்தை தேடி போகக்கூடிய ஒரு முயற்சி. அதை அடைஞ்சிட்டோன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. இன்றைக்கும் இந்த வாழ்க்கையே மொத்தமாக எப்படின்னா, எதையும் அடைஞ்சிட முடியுன்றதுனால நம்ம பயணப்படக்கூடாது, அடைஞ்சிட மாட்டோமான்ற ஆசையில் பயணப்பட்டுகிட்டே இருக்கணும். அந்த பயணம் தான் நம்மளுடைய முயற்சி, தான் நம்மளுடைய வாழ்க்கையை. இப்போ 18ஆம் நூற்றாண்டு அப்படின்றது ஒரு ரொம்ப சங்கீத உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். என்ன காரணம்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1762 சியாமா சாஸ்திரிகள் இங்கே இந்த பூலோகத்துக்கு வரார்.
அவர் வந்து 5 வருஷத்துக்குள்ள 1767 தியாகராஜ சுவாமிகள் வந்துடுறார். அவர் வந்து ஒரு 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 18 வருஷத்துக்குள்ள 1785 ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரும் இங்கே வந்துடுறார். எல்லாருமே சோழ தேசத்துக்குள்ளே வந்துடுறார். இப்போ ஒரு 23 வருஷத்துக்குள்ள 3 மும்மூர்த்திகள் இந்த பூமிக்கு வரான்னாக்க இது காரணம் இல்லாமல் நடந்திருக்குமா? ராகவன்னு ஒரு மகானுபாவர் இசைக்கட்டுரைகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. தியாகராஜ சுவாமிகளை பற்றி எழுதியிருக்காரு. இசைக்கட்டுரைகளில் வந்து விஸ்தீரணமாக நிறைய விஷயங்களை எழுதியிருக்காரு. அவர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேரையும் நீங்கள் யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டாடப்படாமல் ஆரவாரம் இல்லாமல் ஒதுங்கி ஒரு ஓரமாக நின்று தன் கிருதிகளை பண்ணிட்டு போயிட்டதுனால சியாமா சாஸ்திரிகளுடைய வாழ்க்கையவும் கீர்த்தனைகளையும் நம்ம பிரம்மனை பார்க்குற மாதிரி பார்க்கலாம். ராம 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 ராமன் அந்த ராம அனுபவத்தில் உருகி மக்களாக சேர்ந்து அந்த மக்களுக்கு மத்தியில் அந்த ராமநாம தாரகத்தை வந்து பரப்பிடணுன்ற அந்த பெரும் ஆசையினால் பக்தி பூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டதுனால தியாகராஜ சுவாமிகளை விஷ்ணு பரமாக பார்க்கலாம். தந்திரம், மந்திரம், யோகம் இந்த வழிபாட்டு முறைகளில் ஞானத்தின் மூலமாக பரம்பொருளை அடைய முடியும், அதற்கு பக்தி துணையாக வழியாக நிற்கும்னு அந்த பத்தத்திய வாழ்க்கையில் ஸ்மரித்து அதையே தன்னுடைய பாதையாக எடுத்துட்டதுனால யோகத்தில் லயித்திருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் பண்ணுற மாதிரி ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரை தரிசனம் பண்ணலான்னு அவர் ஒரு விளக்கம் தரார். அப்போ இந்த மும்மூர்த்திகள் சியாமா சாஸ்திரிகள், தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதரை இங்கே வந்து ஏதோ கிருதிகள் எழுதி வச்சுட்டு போனவாளா நினைக்காம நாம் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற மூவரும் இந்த பூமிக்கு ஏதாவது, இந்த புண்ணியமான பூமிக்கு ஏதாவது, இந்த பாரத பூமிக்கு ஏதாவது நம்ம பண்ணிட்டு போனோன்னு ஒரு அருட்பெரும் கொடையை செஞ்சுட்டு போகிறதுக்காக இங்கே ஒரு 23 ஆண்டு வித்தியாசத்துக்குள்ளே வந்து ஜனிச்சிருக்கா அப்படின்னு நாம் இதை புரிஞ்சுட்டோன்னாக்க இதை ஏன் நம்ம இவருடைய சரிதத்தை, இவருடைய அருட்பெரும் வாழ்க்கையை வந்து நாம் சேவனம் பண்ணணும் அப்படின்றத நாம் புரிஞ்சிக்க முடியும். பொதுவாக இந்த மாதிரியான சத்சங்கங்களுக்கு, இந்த மாதிரியான உரைகளுக்கு நம்ம பெரிய இளைஞர்களை எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் மிடில் ஏஜை தாண்டி வருவா. ஆனால் கொஞ்சம் மிடில் ஏஜ் தாண்டி வந்திருக்கோம், நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்க எங்களை அடுத்தது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளனாக்க எப்படி நம்ம மனம் பலமாக இருக்கோ அவ்வளவு பலமாக நம்மளால் எவ்வளோ தூரம் வேணுமானாலும் பயணப்பட முடியும். இதை நாம் நம்பணும். ஏன்னா நான் இப்போ உங்களை ஒரு பெரிய டூர் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு நம்ம கிக்கானி அரங்கத்தில் நிம்மதியாக கதை கேட்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய பயணம் பல மைல் தூரங்கள் இருக்கிறது. ஒரு பயணத்தை உடல் ரீதியாக நம்ம செய்கிறோன்றதோட மன ரீதியாக நம்ம செய்கிற போதும் நமக்கு அதே அளவு தான் நம்ம அதுக்குள்ளே நம்ம முயற்சியை போடுறோம். நம்ம பயணம் எங்கே தொடங்குறதுனா விரிஞ்சிபுரத்தில் தொடங்கி கோவிந்தபுரத்துக்கு போய் அங்கேருந்து திருவாரூருக்கு போய் அங்கேருந்து மணலிக்கு போய் மணலிலேருந்து காசிக்கு போய் காசிக்கிலேருந்து மறுபடியும் மணலிக்கு வந்து மணலிலேருந்து மறுபடியும் திருத்தணிக்கு போய் திருத்தணியிலேருந்து திருப்பதிக்கு போய் திருப்பதியிலேருந்து காஞ்சிக்கு வந்து காஞ்சியிலேருந்து திருவாரூர் வந்து திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் வந்து திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் போய் நாகப்பட்டினத்துலேருந்து திருவாரூர் வந்து திருவாரூர்லேருந்து மதுரை போய் மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போய் ராமேஸ்வரத்துலேருந்து எட்டயபுரம் போகணுன்ற இந்த பயணத்துக்கு நீங்கள் தயாராகணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். விரிஞ்சிபுரம் வட ஆற்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம், சின்ன ஊர். ஒரு சிவஸ்தலம், அற்புதமான சிவஸ்தலம் ஒன்று இருக்குது. இந்த சிவஸ்தலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஐயனார் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே இந்த விரிஞ்சிபுரத்தில் வெங்கடேச தீட்சிதர்
பாகீரதி அம்மாள்னு அற்புதமான தம்பதியர் ஒருத்தர் இருந்தார். வட ஆற்காடு மாவட்டம் 1600 சில்லற ஆண்டுகள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 180 ஆண்டுகள் வரைக்கும் பார்த்திங்கன்னாக்க நவாப்களுடைய ஆதிக்கம் அதிகம் இருந்த காலகட்டம் அது. அதனால் விரிஞ்சிபுரத்தில் பிறந்து அதையே தங்களுடைய பிரதேசமாக எடுத்துட்டு வாழ்ந்தாலும் கூட வெங்கடேச தீட்சிதரும் பாகீரதி அம்மாளும் இனி இங்கே இருக்கிறது அவ்வளோ உசிதமாக நமக்கு இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சோழ தேசத்தை பார்த்து போயிடலாம், நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களுக்கும் அந்த ஊர் இன்னும் உசிதமாக இருக்கும்னு 2 பேரும் முடிவு பண்ணி அங்கேருந்து அவங்க குடும்பமாக கோவிந்தபுரத்துக்கு வராங்க. கோவிந்தபுரம்ன்ற பேர் முதல்ல அந்த ஊருக்கு ஏன் வந்ததுன்னா, முதல் நாயக்க மன்னர் ஆண்ட காலத்திலே அவர்கிட்ட அமைச்சராக இருந்த கோவிந்த தீட்சிதர் அப்படின்றவரோட பெயரின் காரணமாக அந்த ஊருக்கு கோவிந்தபுரம்னு பேர் வந்தது. ஒரு அமைச்சரினுடைய பேரால் ஒரு ஊருக்கு கோவிந்தபுரம்னு பேர் வந்திருக்கு. அவர் ஒரு தீட்சிதர். அந்த தீட்சிதர் பேரால் வந்து அந்த கோவிந்தபுரத்திற்கு வெங்கடேச தீட்சிதரும் பாகீரதி அம்மாளும் போகிறாங்க. யார் இந்த வெங்கடேச தீட்சிதர், யார் இந்த பாகீரதி அம்மாள் அப்படின்னா, நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம சம்பிரதாயத்தில் எப்பயுமே ஒன்றை சொல்கிற போது உங்கள் அப்பா அம்மா யார், அவள் அப்பா அம்மா யார், அப்படி தான் நம்ம வந்து எந்த மந்திரங்கள் சொல்லும்போதும் அப்படி தான். அதனால் நான் அந்த மந்திரபூர்வமாகவே இந்த கதையை நான் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன். இந்த வெங்கடேச தீட்சிதர் பாகீரதி அம்மாளுக்கு அழகான ஒரு பிள்ளை ராமசாமி தீட்சிதர்னு. இந்த ராமசாமி தீட்சிதர் சுப்புலக்ஷ்மி என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அவருக்கு திருமணத்துக்கெல்லாம் முன்னாடி ஒரு 16 வயசு தான் இருக்கும் ராமசாமி தீட்சிதருக்கு. அப்பா அம்மாவோட விரிஞ்சிபுரத்துலேருந்து கோவிந்தபுரத்துக்கு வந்திருக்காரு. சங்கீதத்தில் மகா கெட்டிக்காரர். கோவிந்தபுரத்தில் இருக்கும் பொழுது அவர் வீரபத்ரையா அப்படின்ற மெரட்டூர் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய வீரபத்ரையா, ஊர் பேர்கள் ஞாபகம் வச்சுக்கணும், 16 18 ஊர் பேர் சொல்லுவேன். மெரட்டூர் வீரபத்ரையான்றவர்கிட்ட போய் நல்லா சங்கீதத்தை ஆழ்ந்து படிச்சுட்டு வராரு கோவிந்தபுரத்துக்கு. ரொம்ப சின்ன வயசு, 16 வயசு. நம்ம +2 படிக்கிற பையன் மாதிரி நம்ம நினச்சி பார்த்துக்கலாம். இப்போ சமப்பாட்டு பார்த்தோன்னாக்க நம்ம பொத்தி இப்போ வளர்க்குறோம் இல்லையா குழந்தைகளை, அது எவ்வளோ தப்பான விஷயம். பிரபஞ்சத்தில் அப்படியே அவளை விடுற போது அது அந்த அந்த அனுபவம் இருக்குல்ல, உலகத்தை போய் நீயே வந்து உன் அனுபவத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கோன்னு அவளை விடுதலையாக விடும்பொழுது அவள் அந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறது இருக்கே, அது வேறு ஒரு விஷயம். அப்போ ராமசாமி தீட்சிதர் வந்து மெரட்டூருக்கு போய் வீரபத்ரையா மகாவித்வான், அவர்கிட்ட போய் அங்கே சங்கீதம் படிச்சுட்டு 108 ராகத்தாள மாளிகையை அப்போவே இயற்றிட்டு வரார் அவர். இப்போ எவ்வளோ பெரிய வித்வத் இருக்கணும் பாருங்கள் அவருக்கு. வந்தார், 16 வயசு தான். 16 வயசுலேயே அடுத்தடுத்து தாய் தகப்பனை இழந்துடுறார் ராமசுவாமி தீட்சிதர். இப்போ இதுக்கப்புறமா வந்து 16 வயசில் ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா இல்லைன்னாக்க நம்ம இப்போது என்னெல்லாம் ஆகிறோம் இந்த உலகத்தில். நம்ம எதுக்கு இந்த சரித்திரங்களெல்லாம் படிக்கிறோம்னாக்க யாரோ ஒருத்தரோட கதையை கேட்டுட்டு போயிடுறதுக்காக இல்லை. முதல்ல கல்வி என்பது நமக்கு எதற்காக? கல்வியினுடைய கடைசி பயன் ஒரு இடத்துல போய் வேலை செய்து சம்பாதிப்பது, அதுதான் அதனோட கடைசி பயன். அதனோட முதல் முற்று பயன் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நாம் எந்த திசைக்கு போகிறதுன்னு திக்கு திசை தெரியாமல் நாம் நிற்கிற போது நாம் எந்த திசைக்கு போகணும், யார் பக்கத்தில் போய் நிற்கணும், யாரை சந்திக்கணும், யாரோடைய சங்கத்தில் இருக்கணும், நம்ம யாரோடைய பராமரிப்பில் நம்மளை வந்து நம்ம ஆட்படுத்திக்கணும், யார் கீழே நம்ம இருக்கணும் அப்படின்ற அந்த முடிவை எடுக்கக்கூடிய அந்த கிராஸ் ரோட்ஸில் இருக்கும்போது, டேக்கிங் டெசிஷன் வென் யூ ஆர் இன் கிராஸ் ரோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல நாம் சரியான முடிவை எடுப்பதற்கு நம்ம கல்வி பயன்படணும். அதுதான் கல்வியினுடைய முதலும் ஆகச்சிறந்த பயனும். அதனோட கடைசி பயன்தான் நம்ம போய் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்து நாம் படித்த படிப்பு மூலமாக நமக்கு கிளார்க் உத்தியோகம் கிடைத்தது, ஆஃபீஸர் உத்தியோகம் கிடைத்தது, மேனேஜர் உத்தியோகம் கிடைத்தது, வைஸ் பிரசிடென்ட் ஆனோ, ஓனர் ஆனோ, என்னவா வேணா ஆங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் நீ என்னவா வேணா ஆங்க. ஆனால் வாழ்க்கையில் சிக்கல் வருகின்ற பொழுது நீங்கள் கற்ற கல்வியினால் உங்கள் சிக்கலை கையாள உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் கற்ற கல்வி பயனற்றது. அப்போ 16 வயதில் தாய் தந்தையரை இழந்து சங்கீதம் மட்டும்தான் இருக்குது. பெரிய அன்னைக்கு வேறு என்ன ஃபார்மல் எஜுகேஷன் வேறு என்ன இருந்தது? அந்த சங்கீதத்தை வச்சுட்டு அவர் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை மேலெடுத்து செல்கிறாரு. சுப்புலக்ஷ்மின்ற
ஒரு திருமணம் பண்ணிக்கிறாரு. திருமணம் பண்ணிட்டு 30 வயசு இருக்கும் அவருக்கு திருமணம் ஆகிற போது. நீங்கள் அந்த பீரியடை நினச்சி பாருங்கள். மனசுக்குள்ளே அந்த பீரியடை விட்டு நீங்கள் வந்துடவே கூடாது. இது ஒரு பீரியட் சப்ஜெக்ட்ன்றதுலேருந்து நீங்கள் வெளில வந்துடக்கூடாது. அந்த காலகட்டத்தில் சுப்புலக்ஷ்மியை திருமணம் செய்து கொள்ள 30 வயதில் ஒருத்தருக்கு திருமணம் ஆகிறதுனாக்கா அதுவே எவ்வளோ லேட் மேரேஜ். அப்போது அப்பா அம்மா இல்லாமல் தானே தன் கையால் போட்டு 2 பெருங்கடலை நீந்தி வந்து ஏதோ நானும் ஒரு ஆளான எனக்கும் ஒரு கல்யாணம்னு அவர் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற போது அவருக்கு வயசு 30. அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாருனாக்க இந்த வீரபத்ரையாட்ட சங்கீதம் படிச்சுட்டு இங்கே வந்து 108 ராகதாள மாளிகையை அவர் இயற்றிட்டு வேங்கட வைத்தியநாத தீட்சிதர்கிட்ட ராக லட்சணங்களை கற்றுக்கிறார் மறுபடியும். இப்போ நம்மெல்லாம் போய் 108 ராகதாள மாளிகை பண்ண முடியும்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. நான் யார் தெரியுமா? கம்பு சுற்றுறதுல நம்ம ஆட்களை மாதிரி பார்க்கவே முடியாது. நான் யார் தெரியுமா? 108 ராகதாள மாளிகையை ஏற்றுவதற்கான வல்லமை வந்த பின்னாலும் ஒருத்தர்கிட்ட முறையாக உட்காந்து கையை கட்டி கற்றுக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு மனசில் சிந்தனையில் இருக்குன்னாக்க அந்த அடக்கம்தான் உங்களை மேலும் மேலும் ஒன்றை கற்றுக்கொள்ள வைக்குமே தவிர ஆரவாரம் ஒருபோதும் உங்களை கற்றுக்கொள்ள வைக்காது. அப்போ வேங்கட வைத்தியநாத தீட்சிதர்கிட்ட வந்து ராமசாமி வந்து இசையோடைய லட்சணங்களை கற்றுண்டு சுப்புலக்ஷ்மி அம்மாவை திருமணம் செய்துட்டு திருவாரூருக்கு, கோவிந்தபுரத்துலேருந்து திருவாரூருக்கு வந்துட்டார். இப்போது விரிஞ்சிபுரம் முடிஞ்சுது, மெரட்டூர் முடிஞ்சுது, கோவிந்தபுரம் முடிஞ்சுது, திருவாரூருக்கு வந்துட்டோம். 3 லொக்கேஷன் முடிஞ்சாச்சு. திருவாரூருக்கு வந்து திருவாரூரில் அவருடைய சங்கீதம் அப்போ எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய சங்கீதமாக ஒரு எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு சங்கீதமாக அவருடைய சங்கீதம் இருக்குது. ஆனால் நமக்கு திறமை என்ன வேணால் இருக்கலாம். திறமை எப்போ பெருசாக ஆகும் அப்படின்னாக்க டிவைன் கிரேஸ், அனுகிரகம், அம்பாளோட அனுகிரகம், சுவாமியோட அனுகிரகம் எப்போ நமக்கு இருக்கோ அப்போ தான் நம்மகிட்ட இருக்க எந்த திறமையுமே அதுக்குரிய இடத்த சென்று அடையும். இப்போ ராமசாமி தீட்சிதருடைய கனவில் தியாகராஜ சுவாமி வந்து ஒரு ஆணை சொல்கிறார். என்ன ஆணைன்னு பாருங்க. திருவாரூர் கோயில் கொடிமரம் இருக்குல்ல, இந்த கொடிமரத்துலேருந்து திருவீதி விழா போகிறது இல்லையா சுவாமி, போய் மறுபடியும் உலா முடிஞ்சு கொடிமரத்துக்கு வருதில்ல, இந்த கொடிமரம் தொடங்கி திருவீதி உலா போய் மறுபடியும் கொடிமரம் வந்து சேர்ற வரைக்கும் நாதஸ்வரம், சுத்தமத்தளம், நாட்டியம், இந்த 3 எங்கெங்கே எந்தெந்த கருவி எப்படி எப்படி இசைக்கப்படணும், இந்த திருவீதி உலா எப்படி நடக்கணுன்ற பத்ததியை நீ இந்த கோயிலுக்கு அமைச்சு கொடுன்னு கனவுல தியாகராஜ சுவாமி வந்து சொல்கிறார். இப்போ அந்த பத்ததியை ராமசுவாமி தீட்சிதர் அந்த கோயிலுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் திருவாரூர் கோயிலில் உற்சவம் நடக்கிறது, திருவீதி சுவாமி புறப்பாடு நடக்குது, மல்லாரி வாசிக்கிறா அப்படின்னாக்க இந்த பத்ததியில் தான் அது வாசிக்கப்படுகிறதே தவிர வேறு எந்த பத்ததியிலும் அது வாசிக்கப்படுவதில்லை. இப்போ 200-300 ஆண்டுகளுக்கு தாண்டியும் வந்து ஒருத்தர் அமைச்சு கொடுத்துட்டு போன விஷயம் நிற்கிறது அப்படின்னாக்க அது ஆண்டவனுடைய அனுகிரகம் இல்லாமல் நடக்காது. இப்போ ராமசாமி தீட்சிதர் ஹம்சத்வனி ராகத்தை அவர் தான் முதல்ல கண்டுபிடிக்கிறார். ஹம்சத்வனி ராகம்ன்றத ஒன்று இயற்றுவது ராமசாமி தீட்சிதர். திருப்பதி வந்து அவள் குடும்பத்துக்கு குலதெய்வம். 48 ராக மாளிகை திருப்பதி பெருமாள் மேலே இயற்றுகிறார். 40 கிருதி மதுரை மீனாட்சி அம்மன் மேலே இயற்றுகிறார். ஏற்கனவே சொன்ன 108 ராகதாள மாளிகையில் அஷ்டோத்திர சதராகதாள மாளிகான்னு ஒன்றை இயற்றுகிறார். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, சார் என் பையன் படிக்கலை சார், என் பொண்ணு படிக்கலை சார், அவள் இப்படி இருக்கா அவள் அப்படி இருக்கான்னா நீ எப்படி இருக்கியோ அப்படி தான் அவள் இருப்பா. நாம் எப்படி இருக்கிறோமோ, நாம் எப்படி வாழறோமோ, நம்ம வாழற வாழ்க்கையை பார்த்து தான் அவங்க வாழறாங்க. அப்போ நாம் சொல்கிறத விட நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டியது இங்கே முக்கியமாக இருக்குது. ராமசுவாமி தீட்சிதனுடைய வாழ்க்கையை இவ்வளவு தூரம் விஸ்தீரணமாக நான் சொல்வதுக்கு காரணம் என்னன்னா, 16 வயதில் பெற்றோர்களை இழந்தார், 30 வயதில் திருமணம் ஆச்சு. அவருடைய சங்கீத சாதனைகள் எல்லாம் என்ன இவ்வளோ தூரம் நம்ம சொல்லியிருக்கோம். இவ்வளோ நடந்த அவருடைய வாழ்க்கையில் 40 வயது வரைக்கும்
கல்யாணம் ஆகி 10 ஆண்டுகள் வரைக்கும் அவருக்கு குழந்தைகள் இல்லை. இப்போ நம்மள மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? சார் கடவுளுக்கு கண்ணே இல்லை சார். இவர் ஐ டாக்டர் ஆகிடுவார் ஓவர் நைட்டாக. கடவுளுக்கே கண் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுவார். ஆனால் அப்படியெல்லாம் அவர் எந்த பழியும் எந்த இதுவுமே பண்ணலை. எல்லாமே நம்முடைய பொறுமையிலையும் நம்மளுடைய நம்பிக்கையிலையும் இருக்குன்னு நம்புகிற மகனீயர்கள் எப்பொழுதும் அடுத்தவர்களை, ஆண்டவன் முதற்கொண்டு யாரையும் என்றைக்கும் குறை சொல்கிறது கிடையாது. தனக்கு ஒரு குழந்தை இல்லைன்ற ஒரு குறை இருக்குது. பல பேர் பார்க்குற போது சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் நீங்கள் அம்பாளை உபாசனை பண்ணிட்டு வாங்கலை, உங்களுக்கு நல்லது நடக்கும். ராமசுவாமி தீட்சிதர் சிதம்பரநாத யோகி அப்படின்ற ஒரு மகான் கிட்ட ஸ்ரீவித்யா உபாசனை செய்து வைக்கப்பட்டவர். அதனால் அவர் ஸ்ரீவித்யா உபாசனையில் அன்றாடம் இருக்கிறவர். இப்படி நிறைய பேர் சொன்ன உடனே என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிறார். போகிற இடத்துல என்ன முடிவு பண்ணுறார், நாம் ஸ்ரீவித்யாவில் இருக்கோம், இங்கே 40 நாள் இருந்து அம்பாளை நம்ம ஆராதனை பண்ணுவோம், ஒரு மண்டலம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருவாரூர் போவோன்னு அந்த கோயில்லையே 40 நாள் முடிஞ்சு 41வது நாள் அவருடைய கனவில் அம்பாள் தோன்றி ஒரு முத்து மாலையை அவருக்கு கண்ணில் காட்டுறா. எஞ்ஞான்றும் காதலிருவர் கருத்தொருமித்த ஆதரவு பட்டதே இன்பம்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். அவருக்கு முத்து மாலை காட்டின அதே நாளில் மனைவி சுப்புலட்சுமி அம்மாளுக்கு கனவில் அம்பாள் தோன்றி அவங்க மடியில் ஒரு தேங்காய், பழம், வெத்தலை, பாக்கு, மஞ்சள் எல்லாத்தையும் கட்டுற மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு வருது. 2 பேரும் விழித்தெழுந்து எனக்கு இப்படி ஒரு கனவு வந்தது, எனக்கு இப்படியும் ஒரு கனவு வந்ததுன்னு 2 பேரும் சொல்லும் பொழுது 40 நாட்கள் இங்கே இருந்து ஒரு மண்டலம் நம்ம பண்ண பூஜைக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணியிருக்கா, நல்லது நடக்கும்ன்ற சந்தோஷத்தோடையும் நம்பிக்கையோடையும் அவங்க மறுபடியும் திருவாரூருக்கு வராங்க. எண்ணி ஒரே ஆண்டில் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு முத்துக்குமார சுவாமி என்று வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியினுடைய பெயரை வைத்து முத்துசுவாமி என்று சுருக்கமாக அவரை அழைக்கத் தொடங்கினார்கள். இவ்வளோ நீண்ட கதை ஏன் சொன்னீங்கன்னாக்க, இங்கே ஒரு மகான் பிறக்க வேண்டுமென்றால் அதுக்கு முன்னால் இவ்வளோ விஷயம் நடக்க வேண்டியிருக்கு. திடீரெல்லாம் இங்கே யாரும் 2 மினிட் மேகி நூடுல்ஸ் மாதிரியெல்லாம் இங்கே எதுவும் நடந்துடாது. அப்போ ஒரு பரம்பரை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் வெங்கடேச தீட்சிதருடைய பரம்பரையிலேருந்து ராமசாமி தீட்சிதர் ராமசாமி தீட்சிதருக்கு 40 வயதில் முத்துசுவாமி தீட்சிதர் பிறக்கிறார். நான் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 வயதிலே பெற்றோர்களை இழந்து 30 வயதிலே திருமணமாகி 40 வயதில் குழந்தை பிறக்கிறது என்றால் இடையில இருக்கக்கூடிய டைம் பீரியடுன்னு 24 ஆண்டுகள். 24 ஆண்டுகள் ஒரு பக்கம் அப்பா அம்மாவை இழந்தோம், இன்னொரு பக்கம் நம்ம கையால் நம்மளே யாரும் இல்லாமல், நம்மளே ஆதரவே இல்லாமல், நம்மளா எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டு வந்தோம். கல்யாணம் பண்ணாக்க அதுலேயும் நமக்கு குழந்தை இல்லை. 24 ஆண்டுகள் துன்பப்பட்ட பின்னால் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒருவருக்கு முத்துசுவாமி தீட்சிதரை போல ஒரு குழந்தை பிறக்கும் என்றால், வெறும் 4 மாதம் 6 மாதம் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே இந்த உலகத்தையே திட்டி அவன் காரணம், இவன் காரணம், அது காரணம், இது காரணம்னு எல்லாவற்றுக்கும் காரணத்தை தேடி மற்றவர்கள் மீது பழி சுமத்தக்கூடிய நாம் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறோமா? நம்ம எடுத்துக்கிற அந்த காரியத்தில் நாம் உறுதியாக இருந்தோம் என்றால் எப்போ ஆகுவது ஆகும் காலத்து ஆகும் அப்படின்றத நாம் நம்பணும். இப்போ 24 ஆண்டுகள் கழித்து, துன்பப்பட்ட வாழ்க்கை கழித்து முத்துசுவாமி தீட்சிதர் அந்த வீட்டில் ஜனனம். அவர் வளர்றாரு. அன்னைக்கெல்லாம் பால்ய விவாகம் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், முத்துசுவாமி தீட்சிதருக்கு பால்ய விவாகம் நடக்கிறது. ஆனால் அவள் அப்பா ராமசுவாமி தீட்சிதருக்கு அது நடக்கலை. ஏன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ஆதரவு இல்லாமல் ஒரு பிள்ளை வளர்றது, ஆதரவோடு ஒரு பிள்ளை வளர்றது. பால்ய விவாகம் சரியான உடனே கேட்டு நீ என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு நான் சொல்லின்னு இருக்கேன். அன்றைக்கி அது முறையாக இருந்தது, அது நடந்தது. பெற்றோர்கள் இருந்தால் வாழ்க்கை ஒரு மாதிரியாக இருந்தது, பெற்றோர்கள் இல்லாத வாழ்க்கை வேறு மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் பெற்றோர்கள் இல்லாத வாழ்க்கை அதை எப்படி கையாளணும்னு ஒருத்தருடைய கல்வி அவருக்கு வழிகாட்டித்து, ஒருத்தருடைய சங்கீதம், ஒருத்தர் கற்ற விஷயங்கள் அவருக்கு வழிகாட்டித்து. இப்போ அவர் அப்பா கிட்டே சங்கீதம் படிக்கிறார் முத்துசுவாமி தீட்சிதர். அவர் அப்பாட்டே சங்கீதம் படிக்கிறார். சங்கீதத்தை படித்து அவர் வளர்கிறாரு. வீணையும் கற்றுக்கிறார். அவர்
இப்போ மணலியிலேருந்து முத்துகிருஷ்ண முதலியார்னு ஒருத்தர் திருவாரூருக்கு வரார். திருவாரூருக்கு வந்து ராமசுவாமி தீட்சிதர் பாடக்கூடிய அற்புதமான அந்த சங்கீதத்தை கேட்டு அவர்கிட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்ணி ரொம்ப விண்ணப்பிச்சு, நீங்கள் அருள் கூர்ந்து என் கூட வந்து மணலியில் கொஞ்ச நாள் இருக்கணும், எங்களுடைய வீட்டிலே இருக்கணும் அப்படின்னு அவரை ரொம்ப கேட்ட உடனே ராமசுவாமி தீட்சிதரும் அவர் கேட்டதுக்கு இணங்கி குடும்பத்தோட திருவாரூர்லேருந்து மணலிக்கு போயிடுறார் குடும்பத்தோட. இப்போ யார் இந்த முத்துகிருஷ்ண முதலியார் அப்படின்னா, அன்றைய ஆங்கிலேயர் ஆட்சியில் இருமொழி தெரிந்தவர்களை துபாஷி என்பார்கள். அவர் துபாஷ் பணியில் இருந்தவர். பெரிய மணலியில் இருக்கக்கூடிய இடம் பெரிய சமஸ்தானம் மாதிரி. அதுவே அங்கே ராமசாமி தீட்சிதரை அவ்வளவு அன்பாக அவர் பார்த்துக்கிறாரு. முத்துசுவாமி தீட்சிதர் அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கை நடந்துட்டு இருக்கும்போது ராமசுவாமி தீட்சிதரை முத்துசுவாமி தீட்சிதரை நன்றாக பராமரித்த இந்த முத்துகிருஷ்ண முதலியார் அகாலமாக சின்ன வயசுலேயே போயிடுறார். இப்போ அவருடைய மகன் வெங்கடகிருஷ்ண முதலியார் அவர் அதே இடத்துக்கு வர்றார் துபாஷியா. அவர் இவாளை அப்படியே அவர் அப்பா எப்படி பார்த்துட்டாரோ அதே மாதிரி. இன்றைக்கி ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்பா ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பான், பையன் வந்து அந்த கம்பெனிக்கு வந்த உடனே எங்கள் அப்பா காலத்தில் இருந்த வரைக்கும் அது ஒரு மாதிரி சார், நாங்கள் வேறு மாதிரின்றோம். ஆனால் அன்றைக்கி அப்படி இல்லை. அவங்க அப்பா ஒன்றை நம்பி பண்ணியிருந்தாருனாக்கா பின்னாடி வரக்கூடிய பையன் அதை நம்பி அப்பா அப்படிலாம் பண்ணியிருக்காரா, இப்போ நம்மளும் அதை பின்பற்றுவோன்னு சொல்லி அதை பின்பற்றக்கூடிய ஒரு மகனாக இருந்தார். அவரும் துபாஷி தான். இப்போ ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ், அன்றைக்கு துபாஷின்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய அவர் தானே மொழிமா டிரான்ஸ்லேட்டர்ஸ், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா. இப்போ கோட்டைக்கு அடிக்கடி போகக்கூடிய வேலை வெங்கடகிருஷ்ண முதலியார். இப்போ அங்கே அவர் கோட்டைக்கு அடிக்கடி போகிற போது முத்துசுவாமி தீட்சிதரையும் கூட கூட்டிகிட்டு போகிறார். முத்துசுவாமி தீட்சிதர் அவர் அதுக்குள்ளே அவர் அப்பாவுக்கு ராமசுவாமி தீட்சிதருக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். முத்துசுவாமி தீட்சிதருக்கு பின்னால் ஒருத்தர் பேர் பாலுசுவாமி, ஒருத்தர் பேர் சின்னசாமி, ஒரு பெண் குழந்தை பாலாம்பாள். இப்போ தம்பி பாலுசாமி தீட்சிதரை எப்போ கோட்டைக்கு போனாலும் முத்துசுவாமி கூடயே அழைச்சின்னு போவார். இப்போ அங்கே போன உடனே என்ன ஆகுது, அங்கே பேண்டு வாசிக்கிறாங்க. அந்த பேண்டு நோட்ஸை பார்த்துட்டு தீட்சிதர் நினைக்கிறார், இந்த வெஸ்டர்ன் மியூசிக் நல்லா இருக்கே, மைண்டு எவ்வளோ ஓப்பனாக இருக்குது பாருங்கள், டு லேர்ன் எனிதிங் மைண்ட் எவ்வளோ ஓப்பனாக இருக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணம் இது. இந்த பேண்ட் ரொம்ப நல்லா இருக்கே, இந்த பேண்டு நோட்ஸை வந்து நம்ம கர்நாடக சங்கீதத்தில் எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ணோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு இவர் அங்கே யோசிக்க ஆரம்பிக்கிறார். யோசித்து நோட்டு ஸ்வரங்கள்னு எழுதுகிறார். முத்துசுவாமி தீட்சிதர் கர்நாடக சங்கீதத்திற்கு கொடுத்த ஆகப்பெரிய செல்வம் நோட்டு ஸ்வரங்கள். ஆனால் அதில் என்ன பாருங்கள், ஒரு ஆங்கிலேயன் எப்படி சிந்திப்பான், ஒரு ஆன்மீகவாதி எப்படி சிந்திப்பான்றதுக்கு இந்த நோட்டு ஸ்வரங்களை முத்துசுவாமி தீட்சிதர் எப்படி ஆக்கினார் அப்படின்றது தான் ஆதாரம். காட் சேவ் த கிங் அப்படின்றது பேண்டுக்கு அவங்க வச்ச வேர்ட்ஸ், அவை வார்த்தைகள் தான். ஏன்னா காட் சேவ் த கிங் என்று நரர்களை பற்றி பாடக்கூடியதை வார்த்தைகள் என்று தான் சொல்ல முடியுமே தவிர கிருதி என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த நோட்ஸை எடுத்துகிட்டு வந்து நோட்டு ஸ்வரங்களாக எழுதக்கூடிய முத்துசுவாமி தீட்சிதர் சந்ததம் பாகிமாம் சங்கீத ஷாமலேன்னு அதை அம்பாள் மேலே கிருத்தியாக ஆக்கித்தரார். அப்போ எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அது எங்கே எனக்கு போய் நிற்கும்னாக்க எனக்கு அம்பாள்கிட்ட போய் நின்றுரும், எனக்கு சுவாமிகிட்ட போய் நின்றுரும் அப்படின்ற இடத்துல தான் ஆன்மீகத்துக்குள்ள சுவாமிகிட்ட மனசை ஒப்படைச்சவங்களுக்கு மனசு இருக்குமே தவிர அது அங்கேருந்து தாண்டி வேறு எங்கேயுமே போகாது. இப்போ இதை நோட்டு ஸ்வரங்களை பண்ணுறார். அதோடு அவர் நிற்கலை. அங்கே ஃபிடில்னு நம்ம சொல்லக்கூடிய வயலினை வந்து அங்கே வெஸ்டர்ன் மியூசிக்கில் பயன்படுத்துகிறாங்க. இந்த வெஸ்டர்ன் மியூசிக்கில் பயன்படுத்துகிற ஃபிடிலை கர்நாடக சங்கீதத்துக்கு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்குறாரு முத்துசுவாமி தீட்சிதர். தன் தம்பி பாலுசுவாமியை கூப்பிட்டு ஒரு ஃபிடில் மாஸ்டரை ஏற்பாடு பண்ணி, நீ இதை கற்றுக்கோ, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக்கோன்னு சொல்லி அதுக்கப்புறமா அதை கர்நாடக சங்கீதத்துக்கு ஏற்றார் மாதிரி மடைமாற்றம் பண்ணி தான் வாசிக்கக்கூடிய வீணை கச்சேரிகளிலே பாலுசுவாமி தீட்சிதரை பக்கவாத்தியமாக வயலினை பயன்படுத்துவதற்கு அமர்த்துகிறார். அப்படித்தான் வயலின் என்பது கர்நாடக சங்கீதத்துக்கு பக்கவாத்தியமாக வருகிறது.
இப்போ சங்கீதம் நல்லா நடந்துட்டுருக்குது. ராமசுவாமி தீட்சிதர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள், ஒரு பெண்ணு. வெங்கடகிருஷ்ண முதலியார் வந்து நல்லாவே பார்த்துக்கிறார் அவரை. வேறு என்ன வேணும் வாழ்க்கையில்? இவருக்கு ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணார்னு சொன்னேன் இல்லையா, சிதம்பரநாத யோகியார். அவர் இப்போது தெற்கே இருந்து கிளம்பி காசிக்கு போகிறதுக்காக வரார். இப்போ வராருன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் மணலியில் தான் இருக்கோம், எங்கள் கூட வந்து கொஞ்ச நாள் தங்குங்கன்னு ராமசுவாமி தீட்சிதர் கேட்குறார். கேட்ட உடனே அவரும் வந்து ஒரு சில நாட்கள் தங்கிட்டு, நான் கிளம்புறேன், நான் காசிக்கு போகிறேன், நான் கிளம்புறேன்ட்டு நான் ஒன்று கேட்பேன், பண்ணுவியான்ற. என்ன வேணும் சொல்லுங்கள், அவசியமாக பண்ணுறேன். இங்கே என்னோடய குருநாதர் இல்லையா, நான் செய்ய மாட்டேனா? இல்லை, முத்துசுவாமியை என் கூட அனுப்பி வைங்கன்னு பதறிட்டார். விஸ்வாமித்திரர் வந்து ராமனை கேட்டபோது தசரதன் பதறினா மாதிரி அதே சுச்சுவேஷன் பாருங்கள். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, பிள்ளை இல்லாமல் ஒரு பிள்ளை பிறந்தது, அந்த பிள்ளையை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு விஸ்வாமித்திரர் கேட்ட மாதிரியே பிள்ளை இல்லாமல் 10 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை பிறந்தது, என்னைய கூட அனுப்பு அப்படின்னாக்க எப்படி இருக்கும் ராமசுவாமி தீட்சிதருக்கு? ஐயோ, அதை தவிர வேறு ஏதாவது கேளுங்களேன்றார். அப்புறம் முத்துகிருஷ்ணன் உள்ள நுழைஞ்சி, வெங்கடகிருஷ்ணன் உள்ள நுழைஞ்சி, உங்களுக்கே ஸ்ரீவித்யா உபாசனை பண்ண வருவார், அவர் கூட உங்கள் மகன் அனுப்பி வைங்க, நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே மனசை ஒரு மாதிரியாக தேத்தின்னு அனுப்பி வைக்கிறார். இப்போது தீட்சிதர் சிதம்பரநாத யோகியாரோட கிளம்பி காசிக்கு போகிறார். விரிஞ்சிபுரம் போகணுமா, கோவிந்தபுரம் போனோமா, அங்கேருந்து அங்கேருந்து மெரட்டூர் போனோமா, திருப்பியும் கோவிந்தபுரம் வந்தோமா, திருவாரூர் வந்தோமா, மணலி வந்தோமா, மணலிலேருந்து இப்போ காசிக்கு போகிறோம். காசிக்கு தன்னுடைய குருநாதரோடு போன உடனே இவருக்கும் ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணி வச்சு மந்திர தந்திர யோக முறைகளை இவருக்கு சொல்லி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலம் தீட்சிதர் தன்னுடைய குருநாதரோட காசியில் கழிக்கிறார். 5 ஆண்டு காலம் ஒரு குருநாதரோட காசியில் இருக்கிறதுக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னா அது எப்பேற்பட்ட ஒரு பெரும் வாய்ப்புன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 5 நாள் லீவ் எடுத்துகிட்டு நம்மளால் போயிட்டு வர முடியாது காசிக்கு, லீவு கிடையாதும்பாங்க. ஆனால் 5 ஆண்டுகள் அவர் அங்கே இருக்கார். அங்கே இருக்கும்போது இந்த தேடல், இன்றைக்கி ஒருத்தர் எழுதுனாங்க, தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி எடுக்கும்னு இன்றைக்கி ஏதோ ஒரு சினிமா பாட்டில் எழுது. அவருக்கு எப்படி தேடல் பாருங்கள் முத்துசுவாமி தீட்சிதருக்கு. இங்கேருந்து போனார்ல, யோகியோடு அவர் சொல்கிற மந்திர தந்திரம் எல்லாம் கற்றுப்பார், அவர் சொல்கிற எல்லாத்தையும் கற்றுப்பார், சங்கீதத்தையும் விடாமல் அதையும் பயிற்சி பண்ணுவார். அதை தாண்டி என்ன பண்ணுவார், கொஞ்சோண்டு ஃப்ரீ டைம் இருக்குது, அப்படி இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு குருநாதரோடு இருக்கும்போது உங்களுக்கான ஃப்ரீ டைம்னு கொஞ்சம் இருக்கிறதே பெரிய கஷ்டம். அப்படி இருக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் அவர் என்ன பண்ணுவார், இந்த ஹிந்துஸ்தானி சங்கீதம் நடக்கிறது இல்லையா, அந்த ஹிந்துஸ்தானி சங்கீதத்தெல்லாம் போட்டுட்டு இந்த ராகம் பிரமாதமாக இருக்கே, இதை கர்நாடக சங்கீதத்துக்கு கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே, அந்த ராகம் நல்லா இருக்கே, அந்த ராகத்தை கர்நாடக சங்கீதத்துக்கு இப்படி கொண்டு வந்து சேர்த்த ராகங்கள் கணக்கற்ற ராகங்கள், இதெல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அன்னபூரணியை அன்றாடம் போய் அன்னபூர்ணியை தரிசனம் பண்ணுறார். இந்த அன்னபூர்ணி தரிசனத்தில் ஒரு பெரிய விசேஷம் இருப்பதை சிதம்பரநாத யோகி தீட்சிதர்கிட்ட சொல்கிறார். சார், நீ அன்னபூரணியை சேவிக்கிறத மட்டும் விட்டுறாத, அவள் கரண்டியில் அன்னத்தை எடுத்து உனக்கு இங்கே கொடுக்குறான்னு நினச்சிக்காத, இந்த பூமியில் இருக்க வரைக்கும் அன்னத்தை எடுத்து இங்கே இருக்கிறதுக்கு கொடுக்குறா, ஆனால் இதையும் தாண்டி நீ மோட்சத்திற்கு போக வேண்டிய அமிர்தத்தையும் அவள் சேர்த்தே கொடுக்கிறாள், எனவே நீ அன்னபூர்ணியை மறந்துடாது. இப்போ 5 வருஷம் ஆகுது. ஒரு நாள் சிதம்பரநாத யோகியார் தீட்சிதரை கூப்பிட்டு, நீ திருவாரூருக்கு, நீ மணலிக்கு திரும்பி போ அப்படிங்கிறார். சுவாமி, நான் உங்களோடையே இருக்கேன், எனக்கு அங்கே திரும்பி போகணுன்ற ஆசை கொஞ்சம் கூட வரல, உங்கள் கூடயே நான் இருக்கேனேன்றார். உன்னை அனுப்பும்போதே உங்கள் அப்பா மனக்லேசத்தோடு தான் அனுப்புனார், நீ அங்கே போக வேண்டிய நேரம் வந்தாச்சு, நானும் நீயும் பிரிய வேண்டிய நேரமும் வந்தாச்சு. ஐயோ, அப்படி சொல்லாதீங்கன்றார். நான் உங்கள் கூடயே இருக்கேன், இங்கே இருந்து நான் உங்களுக்கே நான் எல்லா உபச்சாரங்களும் பண்ணுறேன். அப்போ சிதம்பரநாத யோகி சொல்கிறாரு, நான் இருக்க போகிறதோ இன்னும் 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோன்ற. எப்படி சார் தெரியும் ஒருத்தருக்கு நான் இன்னும் 1 hour தான் இருக்க போகிறேன்னு? நாம் எல்லாரும் சொல்கிறோம், நமக்கு எப்போது வந்தோம் என்று தெரியும், ஆனால் எப்போது போவோம் என்று.
சார், மகான்களுக்கு அவங்க எப்போ இங்கேருந்து விடைபெற போகிறார்கள் என்பது தெரியும். இப்போ சிதம்பரநாத யோகியாருக்கு தெரியுது. அவர் என்ன சொல்கிறார், நான் சொல்கிறத கேளு, முதல்ல இந்த கங்கையில் இறங்கு, உன் கண்ணை மூடிக்கோ, உன் கையை நீட்டிக்கோ, நீ சரஸ்வதியை வந்தனம் பண்ணு அப்படின்றார். தீட்சிதர் கங்கையில் 4 படி இறங்கி கண்ணை மூடிக்கிட்டு கையை நீட்டி சரஸ்வதியை வந்தனம் பண்ணுறாரு. அவர் கையில் ஒரு அழகான வீணை அமர்கிறது. அந்த கண்ணை திறந்த அந்த வீணையை பார்க்குறாரு. ராம ராமன்னு அதில் தேவனாகிரியில் எழுதின அந்த அழகான வீணை அவர் கையில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாதோ, இந்த கோயம்புத்தூரில் அவருடைய பரம்பரையில் வந்தவா வீட்டில் இப்போவும் அந்த வீணை இருக்குது. அந்த வீணை எடுத்துகிட்டு வந்த உடனே யோகியார் சொல்கிறாரு, நீ நேராக கிளம்பி மணலிக்கு போ, திருத்தணியில் போய் முருகனை தரிசனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யோகியார் கங்கையில் இறங்கி ஜலசமாதி ஆகிறார். இப்போ சிதம்பரநாத யோகியார் ஜலசமாதியான உடனே அவருக்காக செய்ய வேண்டிய அந்த ஈம கைங்கரியங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு தன் மனைவியோட தீட்சிதர் வீணையும் எடுத்துட்டு மணலிக்கு வரார். மணலிக்கு வந்த உடனே இங்கே என்னன்னு பார்த்தாக்க, இப்போ நம்ம சினிமாவில் தானே இதெல்லாம் பார்ப்போம், சீனை கட் பண்ணி அங்கே போய் பார்க்குறதுன்னு. சீனை கட் பண்ணி அங்கே போய் பார்த்தா தீட்சிதர் இங்கே இல்லாத போது ஒரு பெரும் பிரச்சனை அங்கே மணலியில் நடந்துடுறது. தீட்சிதருடைய தம்பியான சின்ன சுவாமிக்கு திடீர்னு பார்வை போயிடுறது. பார்வை போன உடனே அவங்க அப்பா ராமசாமி தீட்சிதர் என்ன பண்ணுறாரு, நேராக திருப்பதிக்கு போய், குலதெய்வம் தானே, திருப்பதிக்கு போய் 40 நாட்கள் அங்கே இருந்து சுவாமியை அன்றாட என் பிள்ளைக்கு கண்ணு வரணும்னு அந்த ஸ்மரணையாகவே இருந்து, அதே ஸ்மரணையாக இருந்து 40 நாளில் ஒன்றும் கண்ணு வந்ததாக தெரியலை. 41 நாள் ஆன உடனே என் பையனுக்கு கண்ணு வந்தாலும் பரவாயில்ல, கண்ணு வராட்டியும் பரவாயில்ல, நான் காளஹஸ்திக்கு போகிறேன் அப்படின்னு திருப்பதியிலேருந்து கிளம்பி வரும்போது எதிர 2 பேர் எல்லாம் தெரியும் போன்னு சொல்கிறாங்க. யாரோ 2 பேர் நீங்கள் இதெல்லாம் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் பெரும்பாலும் இங்கே இருக்க கூட்டம் நம்பாத கூட்டம் இங்கே வராதுன்ற அந்த நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். ஏன்னா வெளியில் போய் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பேர் இப்படி கிளம்பியிருக்கீங்க அப்படின்றாங்க. நான் அவங்கள பார்த்து இறக்கம்தான் படுவேன். இந்த ஜென்மாவில் இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய அந்த அனுகிரகம் இல்லாமல் பிறந்தவர்கள் அவர்கள். சரி, எனக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் உண்டுங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த நம்பிய எல்லோருக்கும் அனுபவம் உண்டு. நம்பிய எல்லோருக்கும் அனுபவம் உண்டு. மந்த்ராலயத்தில் ராகவேந்திர சுவாமிகள் அதிகாலையில் 1:30-2 மணிக்கு நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கன்னாக்க மூல ராமர் விக்கிரகத்துக்கு அவர் மணி அடித்து பூஜை பண்ணுறது உண்மையான பக்தர்கள் காதில் கேட்கும். அவர் எப்படியாவது காட்சி கொடுப்பார்னா அதை கேட்ட பார்த்த பக்தர்கள் இருக்காங்க. கதை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டாக்க ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அவங்கள. அதெல்லாம் நம்ம சீட்டை கிழிச்சு அனுப்பிச்சிட வேண்டியது தான், அது பிரயோஜனப்படாது. அப்போ அந்த நம்பிக்கை உடையவர்களுக்கு நிறைய விஷயம் நடக்கும், அபூர்வமாக இருக்கும் அந்த விஷயங்கள். அவர் அதை கேட்டுட்டு வெளியே வராரு பாருங்க. வந்தாக்க சின்ன சுவாமிக்கு கண் பார்வை வந்துடுது. எப்படிங்க ஒருத்தர் கண் பார்வை போய் திடீர்னு கண் பார்வை வந்துருச்சுலாம் நடக்குமா அப்படின்னா, நான் செகண்டராபாடில் 78-80 இருக்கும். நாங்கள் ஒரு ஸ்கவுட் கேம்புக்கு போயிருக்கோம். எங்கள் கூட இருக்க ஒரு பெண்ணு, அவளும் கேம்புக்கு வந்திருக்கா. திடீர்னு கண்ணு தெரியல அப்படிங்கிறா. எனக்கு அவள் பேர் கூட ஞாபகம் இருக்குது, பிரிஜிட் மத்தாயின்னு பேர். அவள் பேர். கண்ணே தெரில, எனக்கு எதுவுமே தெரில அப்படின்னா எப்படி இருக்கும்? கூட கேம்புக்கு வந்திருக்க ஒரு பெண்ணுக்கு திடீர்னு கண்ணு தெரிலன்னா, ஒரு வாரம் கழித்து கண்ணு தெரிஞ்சுது. அது நம்பிக்கையாக இருக்கலாம், அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், எல்லாம் சேர்ந்ததாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் தெரியாதவனுக்கு திருப்பியும் தெரியுமானா தெரியும். அப்படி நம்ம பார்த்துருக்கோம் வாழ்க்கையில். அப்போ இவருடைய நம்பிக்கை வெங்கடாச்சலபதியை போய் 40 நாள் ஒரு மண்டலம் இருந்து வேண்டுனா என் பையனுக்கு கண்ணு கிடைக்கும்னாக்க கண்ணு பார்வை கிடைக்கும்னா பார்வை கிடைச்சிது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் தீட்சிதர் அங்கே காசியில் இருக்கும்போது இங்கே நடந்து போச்சு. இப்போ தீட்சிதர் வந்தார், இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க அப்பாட்ட சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு குடும்பமாக திருவாரூருக்கு போயிடுங்க.
என்ன சிதம்பரநாத யோகியார் வந்து திருத்தணிக்கு போக சொல்லியிருக்கார். நான் தம்பிங்களை கூப்பிட்டுட்டு திருத்தணிக்கு போயிட்டு திருப்பதிக்கு போயிட்டு அங்கே வந்து சேர்றேன் அப்படின்னு அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் முத்துகிருஷ்ண முதலியாரோட வெங்கடகிருஷ்ண முதலியாரோட சேர்த்து திருவாரூருக்கு அனுப்பி வச்சுட்டு இவர் கிளம்பி திருத்தணிக்கு போனார். திருத்தணிக்கு தரிசனம் பண்ண தான் போனார். ஆனால் போன இடத்துல என்ன ஆச்சுன்னா, இங்கே தங்கணும், ஒரு மண்டலம் இருக்கணும்னு அவருக்கு தோணுது. ஏன் தோன்றுறதுன்னு நீங்கள் வந்து மகான்கள் கிட்ட போய் ஏன் உங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்லாம் கேட்க முடியாது. தோணும், சில இடத்துல நமக்கு தோணும். சில சமயம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நம்ம ஒருத்தரை தாண்டி போகும்போது நம்ம மனசில் ஒரு ஆழ்ந்த இது தோணும். அவன் பாவம் கஷ்டப்படுறான், அவனுக்கு ஏதாவது பாக்கெட்டில் இருக்கிற ஒரு 20 ரூபாயாவது கொடுன்னு தோணும். அதையும் மீறிட்டு நம்ம போகும்போது நம்மளை போக விடாது. திரும்ப வந்து பரவாயில்லன்ட்டு கொடுத்துட்டு போக தோணும். நான் சொல்கிறது சாதாரண நம்மளுடைய இந்த உலக சின்ன விஷயங்களாக இருக்கும். ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று கேட்பாங்க, சார் ஒன்றில் போங்க சார் அப்படிம்போம். அப்புறம் சொன்னதுக்கப்புறம் மனசு கேட்காது, வாங்க சார் என்ன விஷயம் அப்படின்னும். அவரே வந்து சார் 100 ரூபா வேணும் சார், சேர்ந்தாங்க வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டாக்கா நம்மளால் காரணம் சொல்ல முடியாது. இப்போ திருத்தணிக்கு போய் அங்கே இருக்கணும், ஒரு மண்டலம் இருக்கணும்னு தோன்றுறது. ஒரு மண்டலம் இருக்காருங்க. சரியாக 41வது நாள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது 3வது 41 அவங்க வாழ்க்கையில். முதல் 41 வைத்தீஸ்வரன் கோயிலில், 2வது 41 திருவேங்கடமலையில், 3வது 41 இப்போ தீட்சிதர் முத்துசுவாமி தீட்சிதர் திருத்தணிக்கு வந்திருக்கார். 40 நாள் முடிஞ்சு 41வது நாள் கண்ணை மூடி முருகனை தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவரோட குரல் கேட்குறது. இது வரைக்கும் தான் பார்க்காத ஒருத்தர் முத்துசுவாமின்னு பேரை சொல்லி கூப்பிடுறார். எப்படி தெரியும் அவருக்கு இவர் பேர்? அவருக்கு அதிர்ச்சி, அது என்னடா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே, பார்க்காத ஒருத்தர் என் பேரை சொல்கிறாரு, முத்துசுவாமி அப்படின்னு கூப்பிட்ட உடனே கண்ணை மூடிட்டு உன் வாயை துற அப்படிங்கிறார். கண்ணை மூடிட்டு வாயை திறந்தா வாயில் கல்கண்டு விழுகிறது. கல்கண்டு அப்படியே ஒழுங்கிட்டு கண்ணை திறக்கிறார். ஒரு க்ஷண நேரம் மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானை சமேதராக முருகர் காட்சி கொடுத்து திருத்தணியில் இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானத்தில் போய் அப்படியே அந்த காட்சி மூலஸ்தானத்தோடு ஐக்கியமாகி விடுகிறது. நம்புவீங்களா? 1700 சில்லற வருஷத்தில் நடந்தது, இல்லை 1800 தொடக்கத்தில் நடந்தது, கதை விடுங்கப்பா நீங்கள் அப்படின்னு சொன்னால், பாம்பன் சுவாமி வாழ்க்கையில் நடந்ததே இது. மயில் வாகன சேவைன்னு இதே ஜனவரியில் நடக்கிறதே அது. கனவுல வந்து காலில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ராடு வைக்கணும்னு சொல்லும்போது முருகர் ராத்திரி கனவுல வந்து உனக்கு எல்லாம் சரியாக போச்சு, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஒன்றும் ஆகாதுன்னு அவர் கனவுல வர்றது. கார்த்தால் எடுத்து பார்த்தாக்க ராடுக்கு பதிலாக ஒரு வேல் இருக்குங்க. வேல் இணைத்திருக்கிறது உடைந்த எலும்பை. ரொம்ப வருஷம் எம்எம்சியில் வச்சுருந்தாங்க அந்த படத்தை. நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா பாம்பன் சுவாமி கோயிலில் சென்னையில் நான் எல்லா பௌர்ணமிக்கும் அங்கே போகிறேன். எல்லா பௌர்ணமிக்கும் நான் அங்கே போவேன். பாம்பன் சுவாமிகள் சொன்ன அந்த வார்த்தைகளைத்தான் நான் அவருடைய அந்த அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளைத்தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன். அங்கே எழுதி வச்சிருப்பார் பாம்பன் சுவாமிகள், என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம்னு எழுதியிருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம பயலுவ சந்தேகப்படுவாங்க. சார் எனக்கு 3 எக்ஸ்பீரியன்ஸ் சார். அங்கே எனக்கு ஒரு தடவை கால் வலி வந்தபோது நான் வேலை செஞ்சு தான் பிழைக்கணும். கால் வலியெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோ, ஏன் முடியாது, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி என் காலில் மட்டும் 12 இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. ஒன்றும் நடக்கலை, கால் வச்சு நடக்க முடியாது தரையில். ஆனால் நான் போய் ஒரு வாரத்தில் எனக்கு கால் வலி சரியாக போச்சு. இந்த 10 வருஷத்தில் எனக்கு திருப்பி கால் வலி வரல. என்னுடைய அனுபவம் பாம்பன் சுவாமி கோயிலில். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய விருது வேணும்னு சொன்னாங்க. குளோப் ட்ராட்டர். நீங்கள் எங்கே வேணால் போங்க, ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு ஒருத்தர் நிலாவை பார்த்து பாம்பன் சுவாமியை நினச்சிக்கோங்க, இப்போத்துலேருந்து 6 மாதம் உங்களுக்கு அவார்டு கிடைச்சது. கிடைக்கிறதுக்காக நம்ம சுவாமியை வேண்டுறோமான்றது இல்லை, நீ பரீட்சார்த்தம் பண்ணி பார்த்தா கூட அது நடக்கும்னு நான் சொல்கிறேன். முடிஞ்சால் உங்களால் பரீட்சை பண்ணி பார்த்துக்கோ. அப்போ என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோன்னு பாம்பன் சுவாமிகள் இன்றைக்கி இருக்கிற சுவாமிகள் நம்மகிட்ட சொல்கிறாருனாக்க, அன்னைக்கு
41வது நாள் வந்து அவருக்கு அந்த கல்கண்டு கிடைத்து மயில்வாகன சேவை இவருக்கு கிடைச்சா மாதிரி அங்கே முத்துசுவாமி அவர்களுக்கு அந்த திருத்தணி முருகனுடைய சேவை கிடைத்ததுன்னா இதெல்லாம் நம்ம நம்பிதான் ஆகணும். இல்லைன்னா எத்தனை வருஷம் ஆகிடுத்துங்க. அந்த கிருதிகளும் கீர்த்தனைகளும் இன்னும் இருக்குதுன்னாக்கா இதெல்லாம் மனுஷங்களால் நடக்கிற விஷயமும். அப்போ அங்கே வந்து முத்துசுவாமி தீட்சிதருக்கு இவ்வளவும் கிடைச்ச உடனே அவர் தெளிவாக என்ன பண்ணுறாரு, திருத்தணிக்கு வந்து மாயா மாளவ கௌளையில் கிருதி ஸ்ரீநாதாதி குருகுஹா ஜெயதி ஜெயத்தின்ற முதல் கிருத்தியை அவர் எழுதுகிறார். எப்போ சுவாமி கல்கண்டு கொடுத்த உடனே அவர் எழுதுகிற முதல் கிருதி இதுதான். இப்போ ஸ்ரீவித்யா தீட்சை பெற்றவர்களுக்கெல்லாம் ஒரு தீக்ஷா நாமம் உண்டு. இப்போ சிதம்பரநாத யோகி இருக்கார் இல்லையா, அவருடைய தீக்ஷா நாமம் என்னன்னா ஸ்ரீநாதானந்தா அப்படின்றது அவரோட தீக்ஷா நாமம். முத்துசுவாமி அவர்களுடைய தீக்ஷா நாமம் என்னன்னாக்க சிதானந்த நாதான்றது அவர் தீக்ஷா நாமம். இப்போ ஸ்ரீநாதாதி குருகுஹா ஜெயதி ஜெயத்தின்னு எழுதும்போது அந்த முதல் கிருத்திலேயே தன்னுடைய குருநாதருடைய சிதம்பரநாத யோகியாருடைய தீக்ஷா நாமமான ஸ்ரீநாதானந்த அப்படின்றத கட் பண்ணி வச்சு குருகுஹான்னு முருகனுடைய பெயரையும் வைத்து அதுக்கப்புறம் அவர் எழுதுகிற ஒவ்வொரு கிருத்திலையும் அவருடைய முத்திரையாக இந்த குருகுஹா குருகுஹா குருகுஹான்னு வரக்கூடியதை அவருடைய முத்திரையாக வைத்து அவர் கிருத்திகளை ஏற்ற ஆரம்பிக்கிறார். அந்த திருத்தணி முருகன் மேலே மட்டும் 8 வடமொழியில் இருக்கக்கூடிய 8 வேற்றுமைகளில் 8 கிருதிகள் திருத்தணி அஷ்டோத்திரம்னு சொல்கிறது. அதை குருகுஹ கிருதிகள் இல்லைன்னா திருத்தணி அஷ்டோத்திரம்னு சொல்கிறது. இதெல்லாம் எழுதும்போது தீட்சிதருக்கு வயசு எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 25 வயசு, வெறும் 25 வயசு. அந்த கிருதியில் அவர் சொல்கிறாரு, ரியலைசேஷன் பாருங்கள், நம்ம யாரோட இருக்கோம், எந்த சத்சங்கத்தில் இருக்கோன்றது தான் நம்மளை வந்து எவ்வளோ ரிஃபைன் பண்ணிகிட்டே போகும். பிறந்ததுலேருந்து ராமசுவாமி தீட்சிதர் மாதிரி ஒரு அப்பாட்ட பாடம் படித்து அங்கேருந்து வந்து அவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து போய் அப்படின்னா அவருக்கு அந்த சிதம்பரநாத யோகியாரோட போகும்போது அவருக்கு வயசு என்ன இருந்திருக்கும், ஒரு 19-20 வயசு இருந்திருக்கும். ஏன்னா இப்போ 25 வயசுனாக்க வந்த உடனே தானே திருத்தணி போகிறார். பீரியடை கால்குலேட் பண்ணிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 20 வயசில் போகிறாரு, 25 வயசில் திரும்பி வர்றாரு. 20 to 25 வந்து சிதம்பரநாத யோகியாரோட இருந்து 25 வயசில் இந்த மாதிரி ஒரு கிருத்தியை எழுதுகிற போது அந்த வயசில் அவர் சொல்கிறாரு அந்த கிருத்தியில், நான் குருகுஹனின் அடிமை, அப்படி இல்லைன்னா சித்ஸ்வரூபமான குருகுஹன் நானேன்றார். அப்படின்னா என்னன்னா தன்னை ஒரு அத்வைதியாக 25 வயதிலேயே அடையாளம் கண்டு கொள்ளுகிறார். தான் யார், தான் ஒரு அத்வைதின்ற முடிவுக்கு முத்துசுவாமி தீட்சிதர் 25 வயதிலே வந்து விடுகிறார்னாக்க அப்போ என்ன ஒரு ஞானம் இருக்கணும், அந்த ஞானத்தை அவர் அடைவதற்கு எப்படிப்பட்ட ஒரு பக்தி மார்க்கத்தில் அவர் இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம ஆழ்ந்து யோசிக்கணும். ஞானத்தினால கடவுளை அடையலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த ஞானத்தினால கடவுளை அடைவதை பக்தி மார்க்கத்தின் மூலம் பண்ண முடியுன்றத வேதபரமாக நம்பினவர் தீட்சிதர். அப்போ வேதபரமாக நம்பின அந்த வாழ்க்கையை வந்து அவர் பின்பற்றி நடக்க ஆரம்பிக்கிறார். இப்போ திருப்பதிக்கு போகிறார். திருத்தணிலேருந்து அடுத்தது திருப்பதிக்கு போனார்னா திருப்பதிக்கு போகிறார். எங்கே திருப்பதியில் போய் சங்கசக்கர கதாபாணிம் அப்படின்னு பூர்ணச்சந்திரிகா அவர் நீங்கள் தீட்சிதருடைய கிருதிகளெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமான ராகங்களில் அமையக்கூடிய கிருதி. குமுதக்ரியான்னு ஒரு ராகம், அதிக கிருதிகள் நீங்கள் பார்க்க முடியாது அந்த ராகத்தில். அர்த்தநாரீஸ்வரம்னு சொல்லி குமுதக்ரியா ராகத்தில் வந்து ஒரு அற்புதமான கிருதியை போட்டிருக்கார். அது அந்த 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 கிருதியை கேட்டிங்கன்னாக்கா நாளெல்லாம் அதை கேட்டுருக்கலாம் போல இருக்கும், என்ன ஒரு அற்புதமான கிருதின்னு. இந்த மாதிரி குமுதக்ரியா, பூர்ணச்சந்திரிகா, இந்த மாதிரி வித்தியாசமான ராகங்கள்லாம் கிருதிகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர் தீட்சிதர். அங்கேருந்து சங்கச்சக்கர கதாபாணிம் அப்படின்னு பூர்ணச்சந்திரிக்காவில் வெங்கடாச்சலபதியை பற்றி கீர்த்தனை பண்ணி அங்கேருந்து காளஹஸ்திக்கு வந்து, இப்போ காளஹஸ்திக்கு வருகின்ற பொழுது பஞ்சலிங்கங்களை பற்றியும் கிருதிகள் எழுத வேணும்னு அவருக்கு ஒரு ஆசை வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறாரு, காளஹஸ்தி, திருவானைக்காவல், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், சிதம்பரம் 5 பஞ்சலிங்கங்களுக்கும் பஞ்சலிங்க கீர்த்தனைகள்னு எழுதுகிறார். எப்படி எழுதுகிறாங்க, என்ன தான் பண்ணுவாங்க டைமு. நம்ம வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் எதுக்குமே டைம் இல்லைன்றோம், நம்ம சாப்பிட கூட டைம் இல்லை சார்ன்றோம். நம்ம
கல்யாணத்துக்கு கூப்பிட்டாக்க வர டைம் இல்லை சார், கச்சேரி பார்க்க டைம் இல்லை சார், எப்போ அவர் வரும், அன்றைக்கி பிஸி ஆகிடுச்சு சார், ஞாயிற்றுக்கிழமை என்னப்பா பிஸி, ஞாயிற்றுக்கிழமை என்ன பிஸி, பிஸியாக இருக்கும், எல்லாத்துக்குமே நம்ம பிஸியாக இருக்கோம். ஆனால் இந்த அருட்பெரும் ஆக்கங்களை செய்தவர்கள் அவங்க பிஸியாகவே இருந்திருக்கிறாங்க, ஆனால் அவங்க பிஸியாக இருக்கும்னு ஒரு நாளும் சொன்னதில்லை. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அந்த பஞ்சலிங்க கீர்த்தனைகளை எழுதுகிறாரு. இப்போ திருவாரூர்லேருந்து காளஹஸ்திக்கு வந்து பஞ்சலிங்க கீர்த்தனை எழுதணும்னு முடிவு பண்ணி காளஹஸ்தி கீர்த்தனை எழுதி அங்கேருந்து மணலிக்கு வந்து லொக்கேஷனை ஷிஃப்ட் பண்ணி நேராக காஞ்சிபுரம் போயிடுறார். காஞ்சிபுரத்தில் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் இருக்கார் அவர். 5 ஆண்டுகள் அங்கே கமல மனோகரி ராகத்தில் கஞ்சதலாயதாட்சி இங்கே பாடின அந்த அழகாக பாடினாங்க. அந்த அந்த குழந்தைன்னு சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, என் பொண்ணு வயசு அவங்களுக்கு. கஞ்சதலாயதாட்சி இல்லையா, கமல மனோகரி ராகத்தில் பாடுறாங்க. அதே மாதிரி அந்த காமாட்சி அம்மன் மேலே ஹிந்தோள ராகத்தில் நீரஜாட்சி காமாட்சி நீரதச்சிக்குரே அப்படின்ற அந்த பாட்டு. அவருக்கு அவருடைய கீர்த்தனைகளில் பார்த்தீங்கன்னாக்க குருவுகான்ற முத்திரை எல்லா இடத்துலையும் இருக்கும். அவர் என்ன ராகத்தில் அந்த கீர்த்தனையை போடுறாரோ பெருவாரியான 1-2 தள்ளுபடியாக இருக்கலாம், மற்றபடி பெருவாரியான கீர்த்தனைகளில் என்ன ராகம் அந்த கீர்த்தனையோ அந்த ராகம் அந்த கீர்த்தனைக்குள்ளேயே வந்துடும். இப்போ நீரஜாட்சி காமாட்சி கிருத்தியை எடுத்துட்டிங்கன்னா கௌரி ஹிந்தோளாத்யுதி வீரமணிமய நவாவரணேன்னு அந்த வரி போகும். அப்போ ஹிந்தோளாத்யுத்தின்னு சொல்லும் பொழுதே இது ஹிந்தோள ராகத்தில் அமைந்த கீர்த்தனைன்றதை நமக்கு அடையாளம் காட்டிடுறார். இந்த தீட்சிதர் மேலே எனக்கு வந்த ஒரு ஆசைக்கு என்ன காரணம்னா, ஒன்றுமே தெரியாமல் ஒரு கச்சேரிக்கு போகும்போது இது என்ன ராகம்னு பக்கத்தில் கேட்டால் நம்மளை பரதேசியாக பார்ப்பாங்க. ஆனால் தீட்சிதர் கிருதி வந்தால் சந்தோஷம், அப்பா கவலை இல்லைப்பா, அவரே சொல்லிவிடுவார் நமக்கு, நம்ம போய் அப்புறம் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் பாருங்கள், எல்லாவற்றையும் வெளிப்படையாக வச்சு ராமநாம தாரகத்தை எல்லாருக்கும் சொல்லி பக்தியை வெளிப்பூர்வமாக காமிச்சு தன் உருக்கமாக இருந்த தியாகராஜ சுவாமிகள் அபூர்வ ராகங்களாகவே ரகசியமாகவே உள்ளே வச்சுருந்தார் கீர்த்தனைக்குள்ளே. ஆனால் தந்திர யோக மந்திர பீஜங்களை நம்பி ஞான மார்க்கத்தில் இருந்த முத்துசுவாமி தீட்சிதர் அவருடைய கிருதிகளில் ராகத்தையும் குருவனையும் வெளிப்படையாகவே வச்சார். இந்த டயபாலிசம் எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இப்போ இந்த நீரஜாட்சி காமாட்சி சரி, காஞ்சிபுரம் அப்படின்னாக்க காமாட்சி அம்மன்றது பிரதானம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் வரதராஜ சுவாமிகளை நம்ம கடந்து போயிட முடியாது. நான் என்ன பிரச்சனைனாக்க, இந்த வரதராஜ சுவாமிகள் வந்து 108 திவ்ய கஷேத்திரத்தில் ஒன்று கிடையாது, வைணவ திவ்ய கஷேத்திரத்தில். ஆனால் வரதராஜ சுவாமி மேலே பாட்டு கிருதி போடணும், வரதராஜம் உபாஸ்மகேன்னு கிருதியை போட்டுட்டு அந்த கிருதிக்குள்ளே என்ன பண்ணுறாரு, கிராஃப்டிங் இருக்குல்ல, அதுதான் தீட்சிதர்கிட்ட நம்ம நினச்சி அப்படியே என்ன மாதிரி சங்கீத ஞானமே இல்லாத ஒருத்தருக்கே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா, இது முற்றும் தெரிந்த ஒருத்தருக்கு அது என்னெல்லாம் பண்ணணும்னு என்னால் நினச்சி பார்க்க முடியல. அந்த வரதராஜ உபாஸ்மகேல வந்து கள்வர் திருமங்கை ஆழ்வார் கள்வர்னு ஒரு பெருமாளை சொல்கிறார். திருமங்கை ஆழ்வார் கள்வர்னு ஒரு பெருமாளை சொல்லிட்டாருன்னா அது திவ்ய கஷேத்திரம் ஆகிடும், உங்களுக்கு தெரியும், திவ்ய தேசம் ஆகிடும். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் ஒரு திவ்ய தேசம்னா எத்தனை பேருக்கு அது நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்னன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. காமாட்சி அம்மன் சன்னதி முன்னாடி போய் நின்றீங்கன்னா காமாட்சி அம்மனுக்கு இடதுபுறம் ஒரு பெருமாள் இருக்கார், அந்த பெருமாள் பேர் கள்வர். அது ஒரு திவ்ய கஷேத்திரம், திவ்ய தேசம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்வரூபமாக ஒரு லக்ஷ்மி இருக்கும். அம்பாளுக்கு இடதுபுறமாக பார்த்தா இல்லை நமக்கு வலதுபுறமாக பார்த்தா ஒரு அரூப லக்ஷ்மி இருக்கும். இப்போ காமாட்சி அம்மன் கோயிலில் போய் நீங்கள் ஒரு பிரசாதம் குங்கும பிரசாதம் கொடுத்தா அந்த குங்கும பிரசாதத்தை நீங்கள் அப்படியே எடுத்து இட்டுக்க முடியாது. அந்த குங்கும பிரசாதத்தை எடுத்துகிட்டு போய் அரூப லக்ஷ்மி மேலேருந்து கீழே வரைக்கும் போட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மிகிட்ட சமர்ப்பித்து அப்புறம் அதை பிரசாதமாக எடுத்து இட்டுக்கணும். ஏன் இந்த சம்பிரதாயம் ஏன் வந்தது, இந்த பழக்கம் எப்படி வந்தது அப்படின்னா, பெருமாளுடைய கருமை வண்ணத்தை ஒரு வாட்டி கேலி பேசிடுறா லக்ஷ்மி. இந்த மாதிரி மகாலட்சுமி அதை பரிகாசம் பண்ண உடனே பெருமாளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் பவழவண்ணராக மாறிடுறார். ஆனால் பவழவண்ணராக மாறினாலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை வண்ணர் பவழவண்ணர்னு 2 கோயில் இருக்குது காஞ்சிபுரத்தில்.
பவழவண்ணராக மாறினாலும் கூட அவருக்கு அந்த கோபம் அடங்கலை. லக்ஷ்மியை சபிக்கிறார். நீ அழகெல்லாம் இழந்து வயசான தோற்றத்தில் இருப்ப அப்படின்னு சொல்லி அவளை சபித்த உடனே லக்ஷ்மியோடைய தோற்றம் மாறிடுறது. நேராக காமாட்சி அம்பாள்கிட்ட வந்து முறையிடுறா. காமாட்சி அம்மனும் மகாலட்சுமியும் பேசின்னு இருக்கும்போது, பெருமாள் எப்பவுமே அவர் வித்தியாசமானவர் தானே, இவன் 2 பேரும் என்ன பேசுகிறான்னு ஒட்டு கேட்குறார். இப்படி ஒட்டு கேட்கும்போது காமாட்சி அம்மனுக்கு அது தெரிஞ்சிடுறது. அதனால் அவர் கள்வர். கள்ளத்தனமாக இருந்து அம்பாளும் லக்ஷ்மியும் பேசுகிறத கேட்க முயற்சி பண்ணதுனால சுவாமிக்கு வந்து கள்வர்னு பேர் வச்சு அங்கே அந்த சுவாமிக்கு அதை வந்து ஒரு அந்த திவ்ய தேசமாக அதை வந்து திருமங்கி ஆழ்வார் அங்கே வந்து அவருக்காக ஒரு பாசுரம் பாடி அது ஒரு திவ்யக்ஷேத்திரமாக இருக்குது. இவ்வளோ கதையவும் இந்த கீர்த்தனைக்குள்ளே வச்சு எழுதுகிறார் தீட்சிதர். அப்போ நீங்கள் தீட்சிதருடைய கிருத்தியை நீங்கள் பாடினீங்கன்னா இல்லை கேட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு கிடைக்கும்னா, வெறும் அம்பாள் அனுபவமோ சுவாமி அனுபவமோ மட்டும் இல்லை. நீங்கள் போகிற க்ஷேத்திரம் எழுது, அந்த க்ஷேத்திரத்தினுடைய வரலாறு என்ன, அந்த க்ஷேத்திரத்தினுடைய தல விருட்சம் என்ன, அங்கே நடந்த கதைகள் என்னன்ற அபூர்வமான சங்கதிகள் எல்லாத்தையும் பேக் பண்ணி அந்த கிருத்தியில் வச்சுடுவார். இவங்க எல்லாம் எந்த தலைவலாரையும் யார் வேணாலும் மாற்றிக்கிட்டோம், யாருமே கவலைப்படாதீங்க. ஒரிஜினல் ரெஃபரன்ஸ் ஒன்றா தீட்சிதர் எழுதியிருக்காரான்னு பாருங்கள், அதில் ஒரிஜினல் இருக்கும். நீ என்ன வேணால் எழுதிக்க, எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு இதுக்கு முன்னோர்கள் வந்து எனக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. உங்ககிட்ட இன்றைக்கி வர பிரிண்டில் கூகுளில் வர்றதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அத்தன்டிகேட்டடாக ஒரு விஷயம் இருக்குங்க எங்களுக்கு. டைல்யூட்டடாக நான் ஏன் ஒரு விஷயத்தை தேட போகிறேன்? அப்போ 4-5 வருஷம் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கார். 4-5 வருஷம் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது அவருக்கு என்ன ஒரு அற்புதமான அனுபவம் அவருக்கு கிடைக்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னாக்க நிறைய பேர் நீங்கள் உங்கள் மிடில் ஏஜில் இருக்கவங்க பசங்களை டூர் கூட்டிகிட்டு போவீங்க. சொந்தக்காரங்க ஒரு ஊரில் இருப்பாங்க, அந்த ஊருக்கே நம்ம போவோம். அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கூட இருக்கும், இல்லை கொஞ்சம் ரிலீஜியஸ் டூராக இருக்கும், பாதி டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும், மிக்சடாக இருக்கும். பசங்க சொல்கிற முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்கங்க, சொந்த அண்ணன் தம்பி இருப்பான், பெரியப்பா சித்தப்பா இருப்பான், கசன் பிரதர்ஸ் இருப்பாங்க. இந்த பார் ஹோட்டலில் தங்குறோம், வேணா சொந்தக்காரங்களை விசிட் பண்ண, வி வாண்ட் அவர் ப்ரைவசின்றாங்க. சொல்கிறாங்களா இல்லையா? கூட பிறந்ததும் இங்கே பெருசாக கிடையாது, ஏன்னா எல்லார் வீட்லேயும் 1-2 அபூர்வம். சரி, இன்னொரு இடத்துல இருக்கிறது அந்த இன்னொரு ஒன்றையாவது போய் பார்க்கலாம். அந்த இன்னொரு ஒன்றை நான் வெளில ஹோட்டலில் பார்த்துக்கிறேன், வீட்டில் போய் பார்க்கறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு சம்மர் ஹாலிடேஸ் விட்டாக்க கசின்ஸோட வீட்டுக்கு போய், பெரியப்பா சித்தப்பா வீட்டுக்கோ அத்தை வீட்டுக்கோ போய் எல்லாரும் திட்ட ராத்திரி பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு அதுங்க கூட நைட்டு முழுக்க பேசின அந்த ஆனந்தத்தை எல்லாம் இந்த தலைமுறை இழந்து விட்டது. ஒன்றும் பெருசாக இருக்காது சார் சாதம், அங்கே என்ன பெரிய, அங்கே என்ன செல்வம் தாண்டவம் ஆடித்து. ஒரு மோர் சாதம் இருக்கும், ஒரு ரச சாதம் இருக்கும், ஏதோ ஒரு கூட்டு ஒரு தொகையில் ஏதோ கணக்கு பண்ணி ஏதோ ஒன்று போடுவாங்க. ஆனால் நமக்கு பிரியமான நம்ம சொந்தக்காரோட இருக்க சந்தோஷம் வந்து அங்கே இருந்த சாதாரண சாப்பாட்டையும் அமிர்தமாகவும் விருந்தாகவும் மாற்றி காட்டித்து. இன்றைக்கி நீங்கள் ஹோட்டலில் போகிறீங்களே, ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்களே, சாப்பிட முடியுதா உங்களால்? ரிஜெக்ட் பண்ணி கடைசியில் எதுக்கு வந்தோன்னு திட்டிட்டு வீட்டில் போய் ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்குன்னு கேட்குற லெவலில் தான் இன்றைக்கி பாதி ஹோட்டல் இருக்குது. அண்டு சவுத் இந்தியாவில் ஹோட்டல் கெட்டு கீரை வரையான மாதிரி வேறு எந்த ஊர்லேயும் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியாது. நீ நார்த் இந்தியனா மல்டி கியூசைன்னு சொல்லி எந்த கியூசைனுமே அதில் இல்லை கடைசியாக. சார், நம்ம தமிழகத்தில் இன்றைக்கு எங்கேயாவது போய் நீங்கள் நல்ல இட்லியோ தோசையோ சாப்பிட்டுட்டீங்கன்னாக்கா அபூர்வம். ஏன்னா இட்லி தோசையை நம்மகிட்ட கேட்குறதே நம்ம மொழியில் கேட்காம வேறு மொழியில் கேட்குறவங்க தான் இங்கே நமக்கு சப்ளையே பண்ணுறாங்க. அசைட், சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு கூட நமக்கு சம்மதம் இல்லை. நம்ம பெரியப்பா சித்தப்பா கூட போய் இருந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அங்கே படுக்க இருக்காதா இருக்கும், கட்டில் இருக்காதா இருக்கும், ஏசி இருக்காதா இருக்கும், ஜமகாலத்தில் தான் படுக்கணும், வெறுந்தரையில் தான் படுக்கணும்னா எல்லாத்துக்கும் என்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன்ற மனசளவில் இன்றைய குழந்தைகள் இல்லை. அதை வற்புறுத்தி சொல்கிறதுக்கு நமக்கு திராணி இல்லை. ஏன்னா நம்ம அப்பா அம்மாட்டையும் பயந்தோம், பசங்கக்கிட்டையும் பயப்படுறோம். ஒரு சாண்ட்விச் ஜெனரேஷன். நம்ம பிறந்த உடனேவே மிரட்டுறது குழந்தைங்க நம்மளை.
ஏன் சார் குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டேன்? ஐயோ அவன் கத்துவான் சார் பால் கொடுக்க. ஏன் பிறந்ததுலேருந்தே பயப்படுவீங்களா குழந்தைங்க? என்னன்னா குழந்தைங்களை நீங்கள் பொசஷனாக நினச்சிட்டீங்க. குழந்தைங்களை பொசஷனாக நினைக்காம உன்னை நான் ஆசையாக வளர்க்குற, நீ எனக்கு பிடிக்கும், ஆனால் நான் தான் உனக்கு தேவை. ஐ ஆம் யுவர் நெசசிட்டி பட் யூ ஆர் மை லவ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஸ்டாண்டுன்றதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்ல தவறிட்டோம். அவன் இல்லைனா எனக்கு உயிரை போயிடும், அவன் இல்லைனா எது இல்லை, அது எது இல்லைனாலும் எதுவும் இல்லைன்னு நாம் நினைக்கிறத மாதிரியான முட்டாள்தனம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. அப்படி ஒன்று இருக்கா என்ன? அப்படி ஒன்று இல்லவே இல்லை இந்த உலகத்தில். அப்போ நம்ம சொந்தக்காரர்களே சந்திக்க முடியாமல் ஒரு தலைமுறையை வளர்த்துட்டோன்னும் போது மகனியர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அந்த குழந்தைங்களுக்கு எங்கேருந்து நம்ம ஏற்படுத்தி தர்றது? சாதாரண டான்ஸு, சாதாரண கூத்து, சாதாரண பாப்புலாரிட்டி, இதில் இருக்கவங்கள பார்த்தா அவங்க காலிலெல்லாம் விடுற மாதிரி ஆயிட்டாங்களே நம்ம பசங்க. யார் காலில் விடுறதுன்னு ஒரு கணக்கே இல்லையா? ஆனால் இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது, 5 ஆண்டுகள் காஞ்சிபுரத்தில் இருக்கார். அந்த 5 ஆண்டில் அவர் சந்தித்தது யாரை என்றால் உபனிஷத் பிரம்மம்னு ஒருத்தரை சந்திக்கிறார். யார் சார் இந்த உபனிஷத்? எங்கே சார் இருக்காங்க இவங்களாம்? உபனிஷத் பிரம்மம்னு ஒருத்தரை சந்திக்கிறார். யார் இந்த உபனிஷத் பிரம்மம் என்றால், தியாகராஜ சுவாமிகள் எந்த ராமனை நினைத்து உருகி 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 உயிரெல்லாம் உருக்கினாரோ அவருக்கு இந்த ராமநாம தாரகத்தை உபதேசம் செய்தவரே இந்த உபனிஷத் பிரம்மம் தான். அந்த உபனிஷத் பிரம்மம் முத்துசுவாமி தீட்சிதரை கூப்பிட்டு அனுப்புகிறார். உபனிஷத் பிரம்மம் காஞ்சிபுரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய மடத்தை ஏற்படுத்தி 24 மணி நேரமும் நாம சங்கீர்த்தனம் பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி அங்கே வரவாளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு, இந்த மடத்தில் உங்களுக்கு உங்கள் பசி தீர்வதற்கு உணவும், உங்களுடைய ஆத்மாவினுடைய பசி தீர்வதற்கான நாம சங்கீர்த்தனத்தையும் இங்கே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இதை எவ்வளவு அதிகமாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக பயன்படுத்திக்கோங்கன்னு அதையே ஒரு கைங்கரியமாக பண்ணி கொண்டிருந்தவர் உபனிஷத் பிரம்மம். அதையும் தாண்டி அவருடைய ஆகப்பெரிய நம்ம நினச்சி பார்க்க முடியாத விஷயம் என்னென்னா, 108 உபநிடதங்களுக்கும் அவர் பாஷ்யம் எழுதி இருக்கிறார். அதனால் அவரை உபனிஷத் பிரம்மம்னு அழைச்சார்கள். 108 உபனிஷத்தை படிக்கிறதுக்கே நமக்கு டைம் பத்தாது சார், ஒரு வாழ்க்கை பத்தாது. 108 உபநிடத்தையும் படித்து உள்வாங்கி அதுக்கு பாஷ்யம் எழுதுகிற அளவுக்கு ஒருத்தருக்கு வாழ்க்கையில் அவர் அர்ப்பணித்து கொண்டார் தன்னை அப்படின்னாக்கா, அவர் எவ்வளவு ஏக்க சிந்தனையாக இருந்திருக்கணும், ஒரு மனதாக இருந்திருக்க வேண்டும். அந்த ஒருமையில் எப்படி இருந்திருக்கணும் அவர்? அப்படிப்பட்ட உபனிஷத் பிரம்மம் தீட்சிதரை கூப்பிட்டு அனுப்புகிறார். எதுக்கு அப்படின்னு பார்த்தா, நான் ராமாஷ்டபதி எழுதியிருக்கேன், என்னோட ராமாஷ்டபதிக்கு நீ மெட்டு போட்டு தருவியான்னு கேட்குறார். உபனிடத் பிரம்மம் எழுதிய ராமாஷ்டபதிக்கு மெட்டு போட்டு தருவதற்கு சரியானவர் முத்துசுவாமி தீட்சிதர் தான் என்று உபனிடத் பிரம்மம் நம்பும் பேசும் என்று சொன்னால் தீட்சிதர் எவ்வளவு சங்கீதத்தில் வல்லமை வாய்ந்தவராக இருந்திருப்பார்னு நீங்கள் யோசிச்சுப்பார். இப்போ இங்கே ஒரு 5 வருஷம் இப்படி இருந்து அதுக்கு மெட்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டு காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி திருவாரூர். இப்போ எங்கேருந்து எங்கே வந்துட்டோன்னு உங்களுக்கு தெரியும். ரிஞ்சிபுரத்தில் தொடங்கணும், ஒவ்வொரு ஊராக போய் இப்போ காஞ்சிபுரம் முடித்து திருவாரூருக்கு வந்துட்டோம். திருவாரூர் நம்ம ரொம்ப ஆழ்ந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஏன்னா அவர் பிறந்த ஊர். ரொம்ப வருஷங்கள் கழித்து பிறந்த ஊருக்கு வர சின்ன பையனாக அந்த ஊரை விட்டு போனவர் தீட்சிதர். இப்போ சர்வ வல்லமையாக ஒரே கொண்டாடுற அளவுக்கு அவருடைய சங்கீதம் இதுக்குள்ளே எல்லோராலும் பாராட்டப்பட்டு, எல்லோராலும் ரசிக்கப்பட்டு, எல்லோராலும் துதிக்கப்படக்கூடிய கிருதிகளாக வந்து அவர் இயற்றிய கிருதிகள் மாறிவிட்டது. இப்போ வரார் அவர், ஊரே கொண்டாடுகிறது அவருடைய வரவை. திருவாரூரில் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்க பெருமாள் சுவாமி பேர் வந்து வான்மீகநாதர். என்னன்னா, புற்றிடம் கொண்ட பெருமாள் வந்து மூலவர், அவர் பேர் வான்மீகநாதர். தனிச்சன்னதியில் இருக்க அவர் பேர் தியாகேசர். இப்போ இந்த தியாகேசரை பற்றி சிறப்பாக சொல்லணும்னா என்ன அப்படின்னா, இந்த தியாகேசர் ஆடக்கூடிய நடனத்திற்கு பேர்
அஜபா அல்லது ஹம்ச. இந்த அஜபா இல்லை ஹம்சனா என்ன அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குது. இந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுவாமியும் அம்பாலும் எப்படி இருக்காங்கன்னா சோமாஸ்கந்தர் வடிவமாக இருக்காங்க. நம்ம சாதாரணமாக போய் பார்க்குறவங்களுக்கு அந்த அலங்காரங்கள்னால சோமாஸ்கந்தர் வடிவம் முழுக்க தெரியாமல் அம்பாள் சுவாமி மட்டும்தான் தெரியும். இந்த சோமாஸ்கந்தர் வடிவமாக இருக்கக்கூடிய இந்த சுவாமியை தன்னுடைய நெஞ்சில் தாங்கின்னு இருக்காராம் விஷ்ணு பரமாத்மா. விஷ்ணுவோட நெஞ்சில் இருந்துக்கிட்டு இவர் ஆடுற நடனம் எப்பேற்பட்டதென்றால் விஷ்ணுவோடைய மூச்சு ஏறி இறங்குது இல்லையா, அந்த மூச்சு ஏறி இறங்குற அந்த உஸ்வாச நிஸ்வாசத்துக்கு ஏற்றாற் போல தன்னுடைய நடனத்தை அமைத்து கொண்டதனால் அதற்கு அஜபா என்றும் ஹம்ச என்றும் பெயர். இப்படி விஷ்ணு பரமாத்மாவுடைய மூச்சுக்கு ஏற்றாற் போல நடனமாடக்கூடிய ஒரு சிவனை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நம்ம மதத்தில் சைவ வைணவ சண்டையெல்லாம் போடுறது எவ்வளவு அற்பத்தனம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? அப்படி அவங்க ஒன்றா இருந்திருக்காங்க. அப்போ இந்த ஹம்ச அத்வைதத்தில் பார்த்தீங்கன்னாக்க அத்வைத வித்தையினுடைய உயர்ந்த மந்திர தத்துவ விளக்கம் தான் இந்த அஜபா. இப்போ அகம் பிரம்மாஸ்மி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது நான் அதுவாக இருக்கிறேன், அது நானாக இருக்கிறது, எனக்கும் அதுக்கும் வேறுபாடில்லை. அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசின்ற இந்த வேத மகா வாக்கியங்களோட சாராம்சத்தையே ஹம்சன்ற இந்த மந்திரத்துக்குள்ளே சூட்சமமாக வச்சிருக்கிறதுனால ஹம்சக சோகம், நான் அவன், அவன் நான், ஆத்மாவானது அஹம்சக அப்படி சோகம் என்ற ஒலியோட உஸ்வாச நிஸ்வாசம் என்று உள்ளே போய் வெளியே வரக்கூடிய இந்த பிராணவாயுவினுடைய போக்குவரத்தினுடைய லயத்தில் நிறுத்தம் செய்வதே ஆரூரில் விஷ்ணுவினுடைய மார்பில் வீற்றிருந்து அவருடைய மூச்சினால் ஆடும் தியாகராஜ மூர்த்தியினுடைய உட்பொருள்ன்ற ஒரு அற்புதமான விஷயத்தை அங்கே வச்சிருக்கிறதுனால ஹம்ச நடன தியாகேசான்னு அந்த ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் சின்ன குழந்தைகள்லாம் கூட பாடுமா அந்த ஊரில். இந்த யோக வித்யையை அபியசிக்கக்கூடிய முத்துசுவாமி தீட்சிதர் கடவுளோடு அத்வைதமான சாட்சாத்காரத்தை பெற்றிருந்ததுனால தீட்சிதர் தன்னுடைய கிருதியில் தியாகராஜர் அருளால் சர்வஜன் நான், குகனே நான் என்று முன்பு சொன்னதை போல அவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அஜபா நடனம் ஆடக்கூடிய தியாகராஜரோட நான் ஒன்றா இருக்கேன் அப்படின்னாக்க மகாவிஷ்ணுவனுடைய உஸ்வாச நிஸ்வாசத்தினுடைய பததியில் ஒரு நாட்டியத்தை ஆடக்கூடிய சிவபெருமான் எப்படி இருக்கிறானோ அப்படி இருக்கிறார் அப்படின்னாக்க அவருடைய அனுஷ்டானம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போ அதே கோயிலில் தியாகராஜ சுவாமி கோயிலில் அசலேஸ்வரர்னு ஒரு பிராச்சீனமான சந்நிதி ஒன்று உண்டு. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இடம் அந்த அசலேஸ்வரர். என்ன அசலேஸ்வரர்னால் என்ன அப்படின்னா அந்த சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய சுவாமி லிங்கத்தின் மேலே எப்பொழுதும் நிழல் படியாது, எப்பொழுதும் நிழல் படியாது, எப்பொழுதுமே ஒளி பொருந்தியதாக இருக்கும். எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொன்னாக்க திருவாரூருக்கு சமத்காரபுரம் அப்படின்னு ஒரு ஊர் பேர் உண்டு. இது ஏன் சமத்காரபுரம்ன்ற பேர் இதுக்கு வந்தது அப்படின்னா சமத்கார பூபாலன்னு ஒரு மன்னன் அந்த பிரதேசத்தை ஆண்டு வந்தான். அந்த சமத்கார பூபாலனுடைய கனவுல சுவாமி எனக்கான சன்னிதானத்தில் எப்பொழுதும் ஒளி பரப்பக்கூடிய இடமா அந்த இடம் இருக்கணும், அங்கே நிழல் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அந்த சன்னிதானத்தை அந்த சமத்கார பூபாலன் அவ்வாறாக வடிவமைத்து அந்த சந்நிதியை ஏற்படுத்தினதால் அசலேஸ்வரர் சன்னதியில் எப்பொழுதும் லிங்கத்தின் மீது நிழல் படியாது. இப்போ இந்த சதா சலேஸ்வரம்ன்ற கீர்த்தனையில் சமத்காரபுர கேசம் என்று தொடங்கி இந்த வரலாறு மொத்தத்தையும் ஒற்றை வரியில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறார் தீட்சிதர். அவரோட சிறப்பு என்னன்னாக்கா இப்போ நமக்கு அசலேஸ்வரர் சன்னதிக்கு போனோம் வந்தோம், இதுக்கு சமத்காரபுரம் பேர் தெரியாது. ஏன் சமத்காரபுரம் பேர் தெரியாது? சமத்கார பூபாலன்னு ஒரு மன்னர் இருந்தால் தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை, அங்கே நிழலே படியாது தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை. இவ்வளோத்தையும் ஒரு கிருதியில் வைக்கும்போது தேடி கண்டடைகிற போது இவ்வளவு சங்கதிகளையும் ஒரு கிருதியில் ஒரு 3 வார்த்தை 4 வார்த்தையில் அவர் சொல்லிட்டு போகிறதுனால தான் சொன்னேன், ஒரு திவ்ய தேசமோ அல்லது ஒரு ஊரில் ஒரு கோயிலோ அந்த கோயிலை பற்றி பாடும் பொழுது
சுவாமியை பற்றி மாடாமல் அந்த தல வரலாறு மொத்தத்தையும் அந்த கிருதிக்குள்ளே வைக்கக்கூடிய சிறப்பு என்பது தீட்சிதர் கிருதிகளில் மட்டுமே நீங்கள் பார்க்கக்கூடிய. இப்போ இந்த அசலேஸ்வரர் சன்னதியை பற்றி நான் கொஞ்சம் இந்த தியாகராஜர சுவாமியை பற்றி நம்ம அனுபவிச்சுட்டு நான் அந்த அசலேஸ்வரர் சன்னதிக்கு மறுபடியும் வந்து அங்கே ஒரு முக்கியமான கதை இருக்குது. இந்த ஆனந்த பைரவியில் அவர் ஹி வாஸ் அ வெரி கிஃப்டட் பர்சன்னு சொல்லலாம், வெரி கிராஃப்டட் பர்சன்னு சொல்லலாம், கிராஃப்ட்மேன்ஷிப் நிறைஞ்சிருந்த ஒரு கிருதிகளை பண்ணவர்னு சொல்லலாம். இந்த பசுமாட்டினுடைய வாலை பார்த்தீங்கன்னாக்கா மேலே பெருசாக இருக்கும், அப்படியே டேப்பர் ஆகிட்டே வரும் இல்லையா, இந்த மாடலில் கிருதி பண்ணுறார். இதுக்கு பேர் கோபுச்சயதி ஸ்ரோதோவகயதின்னு. தியாகராஜ சுவாமி மேலே அவர் பண்ணுற இந்த கோபுச்சயதி ஸ்ரோதோவகயதி என்னன்னாக்க, தியாகராஜ யோக வைபவம், அகராஜ யோக வைபவம், ராஜயோக வைபவம், யோக வைபவம், வைபவம், பவம், வம். வம்னா பீஜம் வந்துடும். இப்போ ரிவர்ஸில் நீங்கள் வம், பவம், வைபவம், யோக வைபவம், ராஜயோக வைபவம், அகராஜ யோக வைபவம், தியாகராஜ யோக வைபவம்னு ரிவர்ஸில் நீங்கள் சொன்னாலும் அர்த்தம் படும், பொருள் படும். அப்போ இப்படி கோபுச்சயதி ஸ்ரோதோவகயதியில் கிருதிகளை பண்ணக்கூடியவர் தீட்சிதர். இதே மாதிரி இன்னொன்று ஸ்ரீ வரலட்சுமின்னு, வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நம்ம வந்து விரதத்தன்னைக்கு நம்ம வந்து வீட்டில் பாடுறதுக்காக சில கிருதிகளை பண்ணார். என்னென்னா சங்கீதம் போய் முறையாக படிக்க முடியாதவங்க அவங்கவுங்க வீட்டில் நடக்கிற நல்ல அந்த சிறப்பான பூஜைகள் நடக்கிற நேரத்தில் பாடக்கூடிய கிருதிகள்ன்றதுக்காக சில கிருதிகளை பண்ணுறார். அதில் வரலட்சுமி விரதத்தன்னைக்கு பாடுறதுக்காக ஒரு கிருதியை பண்ணி அதில் இதே மாதிரி ஒரு கோபுச்சயதி ஸ்ரோதோவகயதி மாதிரியே சாரசபதே ரசபதே சபதே பதே பதே, நீங்கள் ரிவர்ஸில் பதே பதே சபதே ரசபதே சாரசபதேனாலும் பொருள்படும். இப்படி ரசித்து கீர்த்தனைகளை வந்து பண்ணவர் வந்து தீட்சிதர். சரி, எல்லாமே இந்த மாதிரி சமஸ்கிருதத்திலே பண்ணியிருக்காரு, தமிழ் பக்கம் இவர் திரும்பவே மாட்டாரானாக்க, அவர் தமிழை மீடியமாக எடுத்துக்காமல் சமஸ்கிருதத்தை தன்னுடைய மீடியமாக எடுத்துட்டார். ஆனால் தமிழ் ஞானிகளை, தமிழ் நாயன்மார்களை அவர் அனுபவிச்சாரா, அதுக்கு ஏதாவது சான்றுகள் உண்டானா அவரை சுற்றி இருந்தவர்களையோ அவருக்கு முன்னோர்களையோ அவர் பார்க்க மறந்தவர் இல்லை. நான் அசலேஸ்வரரை பற்றி பின்னாடி ஒரு இடத்துல சொல்கிறேன் இல்லையா, இப்போ சொல்கிறேன். அது கணபதி கீர்த்தனை எழுதுகிற போது தியாகராஜ சுவாமி கோயிலில் ஒரு கணபதி இருக்கார். அந்த கணபதிக்கு பேர் மாற்றுரைத்த பிள்ளையார். ஏன் மாற்றுரைத்த பிள்ளையார்ன்ற பேர் அவருக்கு வந்ததுன்றதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. இந்த மாற்றுரைத்த பிள்ளையாரை பற்றி ஒரு கிருதியில், மகா கணபதின்ற ஒரு கிருதியில் வந்து அவர் வைக்கிறார் அந்த கதையை. என்னன்னா, திருவாரூர் தலவரலாறில் மட்டும்தான் இந்த கதை இருக்கே தவிர சேக்கிழார் சுவாமி இதை எழுதலை, உபமன்யு பக்த விலாசத்தில் இது இல்லை, சிவபக்த விலாசத்தில் இல்லை. ஸ்காந்த புராணத்தில் வரக்கூடிய 18 புராணத்தில் வியாசர் திருவாரூர் தலவரலாறில் ஒரு இடத்துல இந்த விஷயத்தை வச்சுருக்கார். இந்த ஒரு இடத்துல வச்சிருக்க இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த மாற்றுரைத்த விநாயகரை பற்றின விஷயம். இது என்ன அப்படின்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சுந்தரமூர்த்தி நாயனார் கதையில் வரக்கூடிய ஒரு சங்கதியை எடுத்து இந்த மாற்றுரைத்த பிள்ளையார் மேலே ஏற்றி அதை கிருதியில் வைக்கிறார். என்ன கதை அது? நம்ம பொதுவாக வந்து ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, ஆற்றுல போட்டுட்டு குளத்தில் தேடுறான் பாரு அப்படின்னு. இது வந்து வெறும் சொலவடை கிடையாது, இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்க்கையில் நடந்தது. பொண்ணு வச்சுருக்கார் கையில், இந்த பொண்ணை இதை எடுத்துட்டு அவ்வளோ தூரம் எங்கே போகிறது அப்படின்னு மணிமுத்தாறு நதியில் இதை போட்டுட்டு, ஆற்றுல போட்டுட்டு நான் கமலாலய குளத்தில் போய் எடுத்துக்கிறேன்னு சுவாமிகிட்ட சொல்கிறார் சுந்தரமூர்த்தி நாயர். மொத்தத்தையும் தூக்கி போட்டாச்சு. போடுறது மொத்தத்தையும் போடணும்ல, மாற்று உரைக்கிறதுக்கு ஒன்று வேண்டாமா, அதை வச்சுக்கலான்னு ஒரு பொண்ணை மட்டும் மடியில் வச்சுட்டு மீதியை போட்டுடுறார். என்னென்னா இதுவும் அதுவும் ஒன்றான்னு பார்க்கணும். கமலாலயம் குளத்தில் இருக்க தங்கமும் நான் போட்ட தங்கமும் ஒன்றான்னு பார்க்கணும்ல, அதுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வேணும் இல்லையா, அது ஒன்றை வச்சுட்டு வந்துட்டார். அங்கே போட்டுட்டார் மணிமுத்தாறில். இங்கே வந்து கமலாலயம் குளத்தில் தேடுறார் கிடைக்கல. பரவாசிரிக்கிறா, ஒன்று வச்சுட்டல்ல, முழுசாக நம்பிக்கை இல்லைல்ல. அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கே அப்படின்னா நம்ம மனசெல்லாம் எப்படி? அவர் நான் பண்ணது பிழைதான், ஆனால் வந்து
நான் போட்டது கிடைக்கணும் அப்படின்ன உடனே குளத்தில், கமலாலய குளத்தில் அந்த தங்கம் கிடைக்கிறது அவருக்கு. இப்போ கிடைச்ச தங்கத்தை தங்கிட்ட இருக்கிறத வச்சு உரசி பார்க்கல, விநாயகர்கிட்ட திருவாரூர் சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, அங்கே போட்டது தான் இதுன்னு நீ சொல்லு அப்படின்னா அந்த சுவாமி விநாயக பெருமான் உரசி அந்த தங்கம் தான் இதுன்னு மாற்று, இது அந்த மாற்று தான், அதே பத்திரமாத்து தங்கம் எதுவோ அந்த பத்திரமாத்து தங்கம் தான்ப்பா நீ இங்கே எடுத்ததுன்னு மாற்று உரைத்து கூறியதால் அந்த விநாயகருக்கு பேர் மாற்றுரைத்த விநாயகர். இப்போ மாற்றுரைத்த விநாயகரை சேக்கிழார் பெருமானும் சொல்லவில்லை, மாற்றுரைத்த விநாயகரை உபமன்யு பக்த விலாசத்திலையும் சொல்லலை, மாற்றுரைத்த விநாயகரை பற்றி சிவபக்த விலாசத்திலையும் சொல்லலை. ஸ்காந்த புராணத்தில் வரக்கூடிய 18 புராணங்களில் வரக்கூடிய திருவாரூர் தலவரலாறில் வரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்து ஒரு கிருதிக்குள்ள தீட்சிதர் வைப்பார்னா அவர் எவ்வளோ ஆழ்ந்து படிச்சிருக்காருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. சரி, இது மட்டும்தான் எழுதினாரா? அசலேஸ்வரர் சந்நிதியில் நடந்த ஒரு அற்புதமான விஷயத்தை எழுதுறார். நான் சொன்ன முதலே அசலேஸ்வரர் பற்றி இன்னொரு கதை இருக்குது, அப்புறம் சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நமிநந்தி அடிகள்னு 63 நாயன்மார்களில் ஒருவர், விழியற்றவர், பார்வையற்றவர். அந்த நமிநந்தி அடிகள் யார்னா, கமலாலயம் குளம் இன்றைக்கு தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவரே நமிநந்தி அடிகள் தான். வேறு எதுக்காக நம்ம அவரை கையெடுத்து நம்ம நமஸ்காரம் பண்ணாட்டியும் இந்த மாதிரி கமலாலயம் மாதிரி ஒரு குளத்தை ஒருத்தர் ஏற்படுத்தினாரே, அந்த ஒரு காரணத்திற்காக நம்ம அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும். அந்த நமிநந்தி அடிகள் ஒரு நாள் கடை தெருவில் போய் அசலேஸ்வரர் சந்நிதியில் விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் யாசகம் கேட்குறார். எண்ணெய் யாசகம் கேட்ட உடனே கடையில் இருக்கவர் மாற்று சமயத்தை சேர்ந்தவர். நீ தான் கமலாலயம் குளமே பண்ணி வச்சுருக்கியப்பா, குளத்தில் இருக்க தண்ணியை எடுத்து நீ விளக்கேற்றிட வேண்டியது தானே அப்படின்னு உடனே இவருக்கு தாங்கலை. கமலாலயம் குளத்தில் இருக்க நீரை எடுத்து நான் விளக்கேற்றினேன்னா உங்கள் சமயத்தை சார்ந்த எல்லாரும் திருவாரூர் எல்லையை தாண்டி வெளியில் போயிடணும். நேராக வந்தார், கமலாலயம் குளத்தில் நீரை எடுத்தார், விளக்கில் போட்டார், அசலேஸ்வரர் சன்னதிக்கு போனார், ஏற்றினார், எரிஞ்சுது சார். வள்ளலார் நீரில் விளக்கேற்றினார்ன்றதை நம்புறீங்கல்ல? அது எப்படிங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய கவியரசர் சொன்னார், நெருப்பென்று சொன்னால் நீரிலும் எரியும், நீர் என்று சொன்னால் நெருப்பிலும் வேகும். ப்ராப்பர்ட்டி என்ன? ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். தண்ணியோட ப்ராப்பர்ட்டி என்ன? எங்கே சூடு இருந்தாலும் அதை தணிச்சிரும். நெருப்போட ப்ராப்பர்ட்டி என்ன? எங்கே தண்ணி இருந்தாலும் அதை அவிச்சிரும். அப்படி தானே? ஆனால் இங்கே தண்ணியும் நெருப்பும் ஒன்றா சேர்ந்து அதன் தன்மையை விட்டு விட்டு வேறு ஒன்றாக மாறிவிடுகிறது. இது எப்படி பாசிபிள்? இது பாசிபிளா? இது சாத்தியமா? எப்போ சாத்தியப்படும்? இதை மாதிரி வேறு என்னென்ன நடந்திருக்கு? கல்லோட ப்ராப்பர்ட்டி என்ன சார்? கல்லுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இவ்வளோ டென்சிட்டி இருக்குது இதுக்கு. இந்த டென்சிட்டி இருக்க கல்லை கொண்டு போய் ஒரு தண்ணியில் போட்டோன்னா என்ன சார் ஆகும்? முழுகிரும். சும்மா கல்லை போட்டாலே முழுகிரும். என்னையோ உங்களையோ கட்டி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது 1% வாய்ப்பு இருக்கா? ஆனால் ஒருத்தர் சொன்னார், டேய் கல் இல்லைடா, கல் தூண் இருக்குல்ல, கல் தூணில் என்னை கட்டி அந்த தூணை எடுத்துகிட்டு போய் நீ கடலில் போட்டாலும் நான் மிதப்பேன்னாரு. எப்பட்றா மிதப்ப? நான் நமச்சிவாயம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நமச்சிவாயம் எனக்கு நற்றுணையாகும். கற்றூனை கற்றூனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அவரை போட்டாங்க, அவர் மிதந்தார். சரி, அதை விடுங்க. சுண்ணாம்புக்கு என்னங்க ப்ராப்பர்ட்டி? வெத்தலை போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுண்ணாம்பு வச்சாலே வாய் வெந்துடும். அப்படி தானே? 4 நாளைக்கு ரைபோஃப்ளோவின் தான் சாப்பிட்ணும். ஆனால் ஒருத்தர் சொன்னார், இந்த சுண்ணாம்பு காலவாய் இருக்குல்ல, அதுக்குள்ளே நீ என்னை போட்டால் குழு குழுன்னு இருக்கும்டா எனக்கு. ஏய் உடம்பா என்ன அது? எப்படி இருக்கும் குழு குழுன்னு? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே.
பாசிபிள் ஆச்சு சார். ரெண்டுத்தையும் சொன்னது, கல்லை போட்டாலும் இப்படி தான், சுண்ணாம்பில் போட்டாலும் இப்படி தான் சொன்னது ஒரே ஆள். ரெண்டும் நடந்தது. சரி, இதோட முடிஞ்சிருச்சா? இல்லை. லைட் அண்ட் சவுண்டுக்கு போவோம். லைட் அண்ட் சவுண்டுக்கு போவோம். இதெல்லாம் வந்து மெட்டீரியல்ஸ். லைட்டு சவுண்டு வந்து மெட்டீரியல் கிடையாது, ஆப்ஸ்ட்ராக்ட். லைட்டையும் சவுண்டையும் நம்ம எப்படி இது பண்ண போகிறோம்? அதுக்கும் நடந்தது. ஞானசம்பந்தர் 3 வயசு குழந்தை. இந்த குழந்தைகளோட நம்ம போய் பேசும்போது குழந்தைங்க சரியாக பேசும், ஆனால் நம்ம கொஞ்சம் லூசு மாதிரி பேசுவோம். பார்த்துருக்கீங்களா? பாப்பா தாப்துத்தியானுவேன், நான் நல்லா சாப்பிட்டுட்டேனே எனக்கு குழந்தை. என்னன்னா, குழந்தைய பார்த்த உடனே சார் நமக்கே நம்ம வயசெல்லாம் மறந்து போய், நமக்கு இருக்க ஞானம், நமக்கு இருக்க அறிவு எல்லாம் போய் நம்ம மனசு குழந்தையாயிடுறது. அப்போ நாம் குழந்தையாகவே அதுக்கிட்ட பேசுகிறோம். நம்ம மாதிரி சாதாரண ஆட்களே குழந்தைய பார்த்த உடனே குழந்தையா பேசுகிறோன்னா, சுவாமிக்கு குழந்தைய பார்த்தா எப்படி ஆகிடும் சார்? இப்போ ஞானசம்பந்தர் 3 வயசு குழந்தை சுவாமியை பாடிட்டு வர்றாரு. கையை தட்டி 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 பாடிட்டு வரும்பொழுது ஞானசம்பந்தர் கையெல்லாம் 3 வயசு குழந்தைக்கு செவந்து போச்சு. சுவாமிக்கு மனசு தாங்கலை. இந்த பிள்ளை இப்படி கையை தட்டி தட்டி கையெல்லாம் செவந்து போச்சே, இதுக்கு ஒரு தாளம் கொடுப்போன்னு நினச்சார். தாளம் கொடுப்போன்னு நினைக்கிற வரைக்கும் தப்பு இல்லை. நம்ம குழந்தைங்க கிட்ட போய் தாப்டுட்டியானுவோம் பாருங்க, அந்த மாதிரி தாளம் கொடுக்கணும்னு நினச்ச உடனே குழந்தைக்கு தங்கத்தால் தாளம் கொடுப்போன்னு நினச்சிட்டார். இப்போ தங்கத்தோட ப்ராப்பர்ட்டி என்ன? தங்கத்தில் சத்தம் வராது. தங்கத்தாளத்தை கொடுத்துட்டார். இப்போ ஊரே அன்றைக்கி இருந்திருக்கிறான், இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஆட்கள், தங்கத்தில் சத்தம் எப்படி வரும், யாருக்கிட்ட ஏமாத்துறீங்க? அன்றைக்கி இருந்திருக்காங்க. எல்லா காலத்திலும் இவர்களும் தோன்றுவார்கள், தேவர்கள் தோன்றுவார்கள் என்றால் அசுரர்களும் தோன்றுவார்கள். இந்த சண்டை ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு, இப்போ தான் நடக்குதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். அப்போ ஞானசம்பந்தர் சொல்கிறார், அம்மா தங்கத்தாளத்தில் எப்படி ஓசை வரும்னு கேட்குறாங்க, நீ ஓசையாக இந்த தாளத்தில் வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு அம்பாள்கிட்ட ஞானசம்பந்தர் கேட்டு தாளத்தை இசைக்கிறாரு. அம்பாள் ஓசையாக வந்து அதிலே அமர்ந்து கொண்டாள் என்பதனால் சீர்காழிக்கு பக்கத்தில் உள்ள திருக்கோலக்கா என்ற திருத்தலத்திலே அந்த அம்பாளுடைய பேர் ஓசை கொடுத்த நாயகி. சுவாமி பேர் தாளபுரீஸ்வரர். பெண்டான் பாகமாய் பிறைச்சன்னி கொண்டான் கோலக்காவு கோவிலா கண்டான் பாதம் கையால் கூப்பவே உண்டான் நஞ்சை உலகம் உய்யவேன்னு பதிகம். சரி, சவுண்டுக்கு சொல்லிட்டேன், லைட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்றைக்கி என்ன பௌர்ணமி? அம்மாவாசை அன்னைக்கு பௌர்ணமிங்கிற? நான் பௌர்ணமின்னு சொல்லியாச்சு, அவ்வளோதான். என்ன கேட்டால் எனக்கு பௌர்ணமி, உனக்கு எதுவும் அவனா இருக்கட்டும். நல்லா வரலன்னா சாவடிச்சிடுவேன். அது எப்படி வராமல் போகும்? நான் தான் முடிவு பண்ணுறேன் நல்லா எது இன்றைக்கி வரும் வராதுன்னு. அது எப்படி வராமல் போகும்? அவன் பித்தா இல்லைங்க, நிலா வந்தது. எப்படி வந்தது? அபிராமி பட்டர் சொல்லுகின்ற பொழுது அமாவாசை என்று பௌர்ணமி வந்தது எப்படி? நான் வேற அது வேற இல்லைன்னு அம்பாளோடையோ சிவத்தோடையோ பிரம்மத்தோடையோ விஷ்ணுவோடையோ தன்னை சாட்சாத்காரமாக கலந்து விட்டவர்கள் சொன்னால் அது நடக்கும். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். திருக்கோலக்கால சவுண்டு வந்ததா, யார்கிட்ட கதை விடுறீங்கன்னா அவ்வளோ தூரம் வேண்டாம் சார். நம்ம இப்போ ஒரு 50 வருஷத்துக்குள்ள மதுரை சோமப்பிள்ளை அவருடைய சங்கீதம் எவ்வளோ வசதியானதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு குரல் பிரச்சனை வந்துருச்சு. அவர் போய் திருக்கோலக்கால இருந்து அம்பாளை வழிபட்டு இழந்த குரலை பெற்றுக்கொண்டு வந்து மீண்டும் மேடையில் பாடியது இன்றைய வரலாறு. அப்போ ஒளி நீற்றறையில் சுண்ணாம்பு கல் இதெல்லாம் மாறும் என்றால் நீரிலும் விளக்கேற்ற முடியும் என்பது நம்முடைய ஆன்மீகம் நமக்கு காட்டிய வழி. என்ன நீங்கள் நானும் ஏற்றுனா எரியாது, அதை ஏற்றுறதுக்கு அந்த ஏற்றுறவங்கிட்ட ஒரு தகுதி இருக்குல்ல, அந்த தகுதிக்கு நாம் நம்மை உயர்த்தி கொள்கிறோமான்ற முயற்சி தான் இந்த வாழ்க்கை என்பதை சொல்லுவதே இந்த புராணங்கள். இப்போ அசலேஸ்வரர் சன்னதியில் நமிநந்தி அடிகள் நீரின் மூலமாக தீபமேற்றி அசலேஸ்வரரை வழிபட்டார் என்பதை தீட்சிதர் அவருடைய கிருதியில் வைக்கிறார், ஒரு வார்த்தையில் வைக்கிறாரு.
அந்த கிருதியை ஆழ்ந்து படித்தாலும் சரி பாடினாலும் சரி, ஒரு கிருதிக்குள்ள இவ்வளவு பெரிய வரலாறு அவர் வைக்கிறார் அப்படின்னாக்க, சமஸ்கிருதத்தை மட்டும் சொல்லிடல, இங்க இருந்த நாயன்மார்களை ஆழ்ந்து படித்த அந்த நாயன்மார்களையும் அவருடைய கிருதியிலே, தமிழ் ஞானிகளையும் அவருடைய கிருதியிலே வச்சாரு. நான் இன்னொரு சான்று சொல்றேன். திருவாரூர்லேருந்து பக்கத்தில் நாகப்பட்டினம், நாகப்பட்டினத்தில் கீவளூர்னு ஒரு ஊர். அங்கே இருக்க சுவாமி பேர் அக்ஷயலிங்கம். தீட்சிதர் அந்த கோயிலுக்கு போகிறார். போனாக்க அங்கே சுவாமி சன்னதியை மூடிட்டா. நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன். வந்தாண்ணே சார், நாளைக்கு வாங்க. அங்கேயே உட்காந்துட்டார். அக்ஷய லிங்க விபோன்னு சங்கராபரண ராகத்தில் ஒரு கிருத்தியை பாடுறார். சன்னதி திறந்துருது. அந்த கிருத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்ரகாளின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். எதுக்கு இந்த பத்ரகாளி? அதுக்கு ஒரு கதை இருக்குது. திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் முடிந்த உடனே பிரம்மஹர்த்தி தோஷம் போக வேண்டும் என்று முருகன் வந்து யாகம் பண்ணுறார். எங்கே? கீவளூரில். யாகத்துக்கு தடை வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அம்பாள்கிட்ட வேண்டும் பொழுது அம்பாள் அனுகிரகம் பண்ணுறதுக்காக, அவளே பூமிமயம் அம்பாள், அவள் என்ன பண்ணுறா, பத்ரகாளியா மாதிரி 4 திசைக்கு 4 காளியாக நின்று, மேலே ஆகாசத்துக்கு ஒரு காளியாக நின்று 5 வட்டம் போட்டு 5 திசையிலிருந்தும் வரக்கூடிய எதிர்ப்பை எல்லாம் தடுத்து முருகன் செய்யக்கூடிய யாகத்தை காப்பாற்றியதால் அங்கே இருக்க பத்ரகாளி அந்த கோயிலுக்கே வந்து 5 வட்டத்தம்மன் கோயில்னு இன்னொரு பேர் உண்டு. இந்த பத்ரகாளியை ஒரு கிருத்திக்குள்ளே வைக்கிறார். அக்ஷயலிங்க விபோன்னு அந்த கிருத்தியை பாடுறாரு. பாடும் பொழுது கதவு திறந்துடுறது, சன்னிதான கதவு. யாருக்கிட்ட கதை சொல்கிறேன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா கேட்பாங்க இங்கே, அதனால் சொல்கிறேன். எங்கிருந்து வந்திருக்கும் தீட்சிதருக்கு இந்த எண்ணம், உறுதி? திருமறைக்காட்டில் நாகப்பட்டினத்தோட அந்த எல்லை தானே வேதாரண்யம் என்கின்ற திருமறைக்காட்டில் திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்ல, திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடினால் அந்த மணிக்கதவம் தாழ்த்திறப்பது இந்த நாகப்பட்டினத்தில் நடக்கும் என்றால், அக்ஷயலிங்க விபோ என்று நான் பாடுகின்ற பொழுது இந்த கோவிலிலும் மணிக்கதவம் தாழ் திறக்கும்னு நம்பினார்னா நாவுக்கரசரையும் ஞான சம்பந்தரையும் எவ்வளவு வழிபட்டு இருப்பார் தீட்சிதர். அவர் கிருதிகள் சமஸ்கிருதத்தில் இருக்கலாம், ஆனால் அவர் மனசில் இவ்வளவு தமிழ் ஞானிகள் இருந்தார்கள்ன்றதுக்கு இது ஒரு அடையாளம். இப்போ இவ்வளவு மாற்றுரைத்த வினர்கள், இவ்வளோ விஷயங்கள் வந்து திருவாரூரில் நடக்குது. இப்போ திருவாரூர்லேருந்து கொஞ்ச நாள் வந்து போய் அவர் தஞ்சாவூரில் சியாமா சாஸ்திரிகளோட சேர்ந்து இருந்துட்டு திருப்பி இங்கே வரார் திருவாரூருக்கு. அந்த காலகட்டத்தில் அவருடைய சகோதரர்கள் மதுரைக்கு மற்றவர்கள் அழைத்ததன் பேரில் அவங்க மதுரைக்கு போய் தங்கிடுறாங்க. இப்போ தீட்சிதருடைய நம்ம முடிவுக்கு வரப்போகிறோன்னு ஒரு 15-20 நிமிஷம் சிரவணம் பண்ணணும் ப்ளீஸ். திருப்பி வரும்பொழுது என்ன நடக்குதுனாக்க, வறுமை கொஞ்சம் வீட்டில். தீட்சிதர்கிட்ட கமலம் அப்படின்னு ஒரு நாட்டிய கைங்கரியம், திருவாரூர் கோயிலுக்கு நாட்டிய கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பெண் வந்து வீட்டில் வறுமையை பார்த்துட்டு தன் கையில் இருக்க வளையலை கட்டி அரிசி வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறான். தீட்சிதர் சொல்கிறாரு, ஒரு சிஷ்யங்கிட்டேருந்து பொருள் வாங்கி நான் சாப்பிட்டேன்னாக்க என்னுடைய வித்தையை நான் வித்த மாதிரி ஆகிடும், அதை நான் செய்ய மாட்டேன். இவ்வளவு என்னை காப்பாற்றிய தியாகராஜ சுவாமி எனக்கு ஒரு வழி காட்டுவார்னு சொல்லி அதை வாங்க மறுத்துடுறார். இப்போ அன்னைக்கு அந்த ஊரில் ஒரு அதிகாரி வருவதற்காக தானியங்களெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க அவருக்கு விருந்து சமைப்பதற்காக. அந்த அதிகாரி திடீர்னு வரலன்னு சொன்ன உடனே, தீட்சிதர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க அந்த தானியங்களெல்லான்றார். அனுப்பிச்சது அந்த அதிகாரியா? தியாகராஜ சுவாமி அனுப்பி வைக்கிறார் சார். தியாகராஜ சுவாமி அனுப்பி வைக்கிறார். சரி, ஏழை எளியவர்கள்கிட்ட எப்படி இருந்தார் தீட்சிதர்? சுத்த மத்தளம் வாசிக்கக்கூடிய தம்பி அப்பன்னு ஒரு சாதாரண ஆள். தீராத வயிற்று வலி வந்துடுறது அவருக்கு. தீராத வயிற்று வலி வந்துடுதுனாக்கா அவருக்கு தீட்சிதருக்கு ஜோசியம் நல்லா தெரியும். ஜாதகத்தை எடுத்து பார்க்குறாரு. இந்த சூழலில் பரிகாரம் செய்யறதுக்கு கூட அவரால் போக முடியாது. பரிகார பூஜைகள் செய்வதற்கு வசதி கிடையாது. என்ன பண்ணலாம் அப்படின்ன உடனே யோஜனை பண்ணி பிரகஸ்பதி மேலே, வியாழ பகவான் மேலே இந்த வயிற்று வலி போவதற்காக கீர்த்தனை எழுதி 40 நாள் நீ இதை பாடுன்றார். 40 நாள் பாடுகிறார். அவருடைய வயிற்று வலி போகிறது. எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் சொன்னதுனால ஒரு ஏழை எளியவனுக்கு ஒரு பாடல் மூலமாக அவனுடைய நோய் தீரும் என்றால் நீங்கள் நவகிரகங்களுக்கும் கீர்த்தனை எழுதலாமன்னும் பொழுது நவகிரக கீர்த்தனைகளை எழுதி முடிக்கிறார் தீட்சிதர்.
ஒவ்வொன்றுத்துலேயும் அவ்வளோ அழகான விஷயங்கள். கமலாம்பாள் மேலே நவாவரணம் எழுதுகிறார். நீலோத்பலாம்பாள் கமலாம்பாள் 2 தேவியர் அந்த கோயிலில் உண்டு. நீலோத்பலாம்பாள் தியாகராஜ சுவாமியை கல்யாணம் பண்ணிவிட்டு நித்திய சுமங்கலியாக அந்த கோயிலில் இருக்கவங்க. கமலாம்பாள் சுவாமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிஷ்டையில் இருக்கவங்க. கமலாம்பாள் மேலே நவாவரண கீர்த்தனை எழுதுகிறார். நீலோத்பலாம்பாள் மேலே 8 கிருதிகள் எழுதுகிறார். கமலாம்பாள் நவாவரண கிருதிகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா லலிதாவில் ஆழ்ந்து சொல்லக்கூடிய சில நாமங்களை எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருப்பார். 6வது நவாவரணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க லலிதாவில் இருக்கக்கூடிய நாமம் அப்படியே அதில் பொதிஞ்சிருக்கும். அப்போ ஒரு கிருத்தியை பார்க்குற போது, ஒரு கிருத்தியை கேட்குற போது, ஒரு கிருத்தியை கற்றுக்கிற போது, ஒரு கிருத்தியை பாடுற பொழுது நம்ம வெறும் கிருதியை மட்டும் பாடவில்லை, ஒரு தலத்தை பாடுகிறோம், ஒரு வரலாறை பாடுகிறோம். இவ்வளவு விஷயங்களையும் அதில் பொருள் பொதித்து அவர் கொடுக்கிறார். இப்போ மனோரூபேஷு கோதண்டான்னு லலிதாவில் ஒரு நாமம் வருது. அதுக்கு இணையான ஒரு வரியை அவர் 6வது ஆவரணத்தில் வைக்கிறார், நவாவரண கிருத்தியில். இப்போ கமலாம்பாள் கிருத்தி முடிஞ்சது. கமலம்ன்ற அந்த பெண்ணு வந்தால் அரிசி வாங்க மறுத்தார். இப்போ அவருடைய மனைவி இவ்வளோ வீட்டில் வறுமை இருக்க, நகை நட்டெல்லாம் பண்ணி தராமல் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது வருத்தப்பட்டுறாரு. வருத்தப்பட்டு ஹிரண்மயீம் லக்ஷ்மின்னு லலிதாவில் ஒரு அற்புதமான ஒரு கீர்த்தனை அதை பாடுறாரு. அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அம்மா நான் ஒன்றை பாடுறேன், இந்த மனுஷ பயல்களை பாடுற மாதிரி நரஸ்துதி பாடுற மாதிரி ஒரு நாளும் நான் என்னை சமர்ப்பிச்சிக்க மாட்டேன், ஹீனமான வாஸ்ரயம் தியஜாமி அப்படின்னு பாடுறார். சரஸ்வதியை பற்றி பாடக்கூடிய இன்னொரு ஸ்லோகத்திலையும் பதவி, பொருள், பணம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுனால கட்டிப்பட்டு போயிட்ட மனிதனுடைய மனங்களை, முகங்களை, அந்த மூஞ்சை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல, அவர்களை நான் நிமிர்ந்து பார்க்காத நிலைமையில் என்ன வெயின்னு சரஸ்வதியினுடைய கீர்த்தனையில் வைக்கிறார். இப்போ இந்த ஹிரண்மயீம் லக்ஷ்மியும் பாடின உடனே அன்னைக்கு ராத்திரி கனவுல லக்ஷ்மி அவங்க மனைவியினுடைய கனவுல வந்து காட்சி தராங்க. ஐயோ நான் இவ்வளோ பெரிய அற்புதம் இருக்கும்போது வெறும் பொருட்களுக்கு, தங்க நகைகளுக்கு ஆசைப்பட்டுட்டனேன்னு அவள் வைக்கப்படுறான். இப்போ திருவாரூர்லேருந்து தம்பிகளெல்லாம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுத்தேன்னு இவர் நினைக்கிற அந்த தருணத்தில் ஒரு செய்தி வருகிறது, இவருடைய தம்பி மறைந்து விட்டார் அப்படின்னு. இது உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யான செய்தியாக இருக்குமா, பொய்யான செய்தியாக இருக்கக்கூடாதான்னு சொல்லி இங்கேருந்து புறப்பட்டு மதுரைக்கு போகிறார். போனாக்க தம்பிகளை காணோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உட்காந்து அன்றாடம் பாடுறார். அப்போ வர்ற கூட்டம் சொல்கிறாங்க, நீங்கள் பாடின இதே பாட்டை தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 பேர் உட்காந்து இங்கே பாடின்னு இருந்தாங்க. நம்ம சினிமாவில் இன்றைக்கி போடுற ஃபேமிலி சாங்கெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாங்க. அவங்க 2 பேர் இப்போ எங்கேன்னு கேட்குறார் தீட்சிதர். சொல்கிறாங்க, ஒருத்தர் அதில் மறைந்து விட்டார், இன்னொருத்தர் சகோதரர் மறைந்து விட்டாரேன்ற வருத்தத்தில் ராமேஸ்வரத்தை நோக்கி போயிட்டார். உடனே மதுரையிலேருந்து புறப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு போகிறார். அங்கே போனாக்க வைதிகர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்க, ஒரு சத்திரத்தில். அந்த சத்திரத்துக்கு போகிறாரு. எங்கேருந்து வரீங்க, என்ன ஏதுன உடனே, இல்லை இந்த மாதிரி ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்திருக்கேன்னு. அடுத்த நாள் ராமேஸ்வரம் கோயிலில் போய் பாடும்போது இந்த வைதிகர்கள் சொல்கிறாங்க, இதே மாதிரி ஒருத்தர் பாடினார், அந்த பாடினவருடைய சங்கீதத்து மேலே பிரியமாயி எட்டயபுர சமஸ்தானத்தோட ராஜா அவரை கூட்டிகிட்டு போய் அவரை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறாரு, நாளைக்கு அவருக்கு கல்யாணம், எங்களெல்லாம் கூப்பிட்ருக்காங்க, நீங்களும் வாங்கன்றார். இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து எட்டயபுரத்தை சாத்தூர் வழியாக கடந்து போகிற போது பாலமாக பூமி வெடிச்சிருக்கு. வெடித்ததை பார்த்து ஹிரண்மயீம் லக்ஷ்மியும்னு அங்கே அம்பாளை பாடினவர் ஆனந்தாமிருத கர்ஷினி அமிர்த வர்ஷினின்னு ஒரு புது ராகம். எப்படி ஹம்சத்வனியை வந்து அவங்க அப்பா ராமசாமி தீட்சிதர் புதுசாக இந்த கர்நாடக சங்கீதத்துக்கு கொண்டு வந்தாரோ, அதை மாதிரி அமிர்த வர்ஷினின்ற ஒரு அற்புதமான ராகத்தை கொண்டு வந்து சலிலம் வர்ஷையனாக்க எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 3 வாட்டி ஒன்று சொன்னால் இட் பிகம்ஸ் அன் ஆர்டர். நாங்கள் இதை உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா கோர்ட்டில் ஒரு பேரை கூப்பிட்றதுனா 3 தடவை கூப்பிடுவாங்க. வருஷையன்னும் போது மழை கொட்டி பிச்சு எடுக்குது. இப்போ மழையை நிறுத்தணும். ஹூ இஸ் அ குட் லீடர்னு ஆர்மியில் கேட்டாக்க சொல்லுவாங்க, நாட் ஒன் ஹூ கேன் கமாண்ட் பட் ஹூ கேன் ஸ்டாப். எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்துறதுக்கு ஒருத்தனுக்கு தெரிஞ்சால் தான் அவன் லீடர். இப்போ சலிலம் ஸ்தம்பையன் அவர் பாடும்போது மழை நிற்கிறது. இங்கேருந்து நேரம் எட்டயபுரம் போகிறார். தன்னுடைய தம்பியை பார்க்குறார். தம்பி கல்யாணத்தில் பங்கெடுத்துக்கிறார்.
ரொம்ப சந்தோஷம். ஒரு தம்பி போயிட்டான்ற வருத்தம் ஒரு பக்கம், இன்னொரு தம்பியை கண்டடைஞ்சோமேன்ற மகிழ்ச்சி இன்னொரு பக்கம். இப்போ எட்டயபுரம் ராஜா சொல்கிறார், நீங்கள் இங்கேயே சமஸ்தானத்திலே இருங்க, சமஸ்தானத்திலே இருக்கிறேன்னு சொல்லி ஒத்துண்டு அங்கே இருக்கார். நித்தியபடி பூஜைகள் நடக்குது. ஒரு நாள் பதறி அடிச்சுக்கிட்டு எட்டயபுரம் ராஜா வரார். என்ன பதறின்னு வரீங்க? இல்லை, எங்கள் பட்டத்து யானை இந்த ஊரில் இருக்க சுடுகாட்டில் போய் நின்றுருச்சு, எனக்கோ என் நாட்டுக்கோ ஏதோ பிரச்சனை வருமானு கேட்குறார். இவர் நல்லா கண்ணை மூடி தியானம் பண்ணிவிட்டு, உனக்கும் உன் நாட்டுக்கும் ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்ன உடனே அவர் மகிழ்ச்சியாக போயிடுறார். ஆனால் தீட்சிதருக்கு தெரிகிறது, இதுதான் அம்பாள் நமக்கு உத்தரவு கொடுத்துருக்கிறா, அதற்கான குறியீடு இது அப்படின்னு நேராக போய் குளத்தில் குளிக்கிறாரு. வர்றாரு, அம்பாள் முன்னாடி உட்கார்றார். மீனாட்சி மேமுதம் பாடுறாரு. அது ஒரு தீபாவளி திருநாளில் தீப ஒளியோடு தீட்சிதர் நிறைந்து விட்டார். இந்த பயணம் இங்கே முடிஞ்சிடல. இந்த தீட்சிதரை பற்றி நான் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர் பேரை சொல்லி இவரை பற்றி பேசுகிறேன்னு சொன்னப்புறம் எங்கள் வீட்டில் சரஸ்வதி வழிபாடு உண்டு. ஸோ அந்நாட நின்று சரஸ்வதி முன்னாடி உட்காந்து சகலகலாவல்லி மாலை சொல்கிற பொழுது ஒரு ஃப்ரேம் தீட்சிதர் வந்துட்டு போவார் அந்த வீணையோட. எப்போ வருவாரோன்னு ஒரு தலைப்பு வச்சு, நான் தீட்சிதர்னு வேறு உங்கள் பேரை சொல்லிட்டேன், எப்போ வருவீங்க நீங்கன்னு கேட்டேன் அவர்கிட்ட. எப்போ வருவீங்க? நான் போன உடனே என்னை கேட்பாங்க, எப்போ வருவார்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்லணும் அவங்கக்கிட்டன்னு கேட்டேன். நான் தான் வந்துட்டேனே. வந்துட்டீங்களா? எப்போ வந்தீங்க? நான் எங்கே நிறைஞ்சனோ அங்கே வந்தேன், பாரு தேடி அப்படின்னார். எனக்கான உத்தரவு இது. இது என்னுடைய அனுபவமாக இருக்கலாம், இல்லை இது என்னுடைய அனுமானமாக இருக்கலாம். அது என்ன பிரமாணமானா நீங்கள் எடுத்துக்கோங்க. அனுபவ பிரமாணமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அனுமான பிரமாணமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைஞ்ச இடத்துல தான் நீங்கள் வந்தீங்களா? எங்கே? யோஜனை பண்ணிப்பார், தேடிப்பார். யோசிச்சேங்க. வந்தார். 39 ஆண்டுகள் நம்மோட இருந்தார். நாம் தான் அவர் தான் இதுன்றதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோம். முதல்ல முத்துசுவாமியாக தோன்றி சமஸ்கிருதத்திலே கிருதிகளை எழுதினவர் சுப்பிரமணியம்னு பேர் வச்சுக்கிட்டு சமஸ்கிருதத்தில் தமிழில் பாடல்களை எழுதினார் பாரதி. அவரோட அம்மா பேர் சுப்புலட்சுமி, இவரோட அம்மா பேர் லக்ஷ்மி. இப்போ வந்தாரா இல்லையா? இந்த 2 பேரை மட்டும் வச்சு சொல்லிடுவியானா? கிடையாது. அதை மட்டும் வச்சு சொல்லலை. அவர் நிறைந்த இடம் எட்டயாபுரம், இவர் தோன்றிய இடம் எட்டயாபுரம். அவர் முத்துசுவாமி, இவர் சுப்பிரமணியர். அவங்க அம்மா பேர் சுப்புலட்சுமி, இவங்க அம்மா பேர் லக்ஷ்மி. அவர் காசிக்கு சென்ற பொழுது அவர் வாழ்க்கையில் திருப்பம் வந்தது, இவர் காசிக்கு சென்ற போது இவர் வாழ்க்கையில் திருப்பம் வந்தது. இது மட்டும் முடிஞ்சிட்டா பரவாயில்லையா? நோட்டு ஸ்வரங்களுக்கு காட் சேவ் த கிங்குன்னு இருந்த கிருதியை மாற்றி சங்கீத ஷாமலே சந்ததம் பாகிமாம்னு அம்பாள் மேலே கிருத்தி போட்டார். இவர் 3 பெண்கள் மேலே எழுதப்பட்ட சாதாரண ஆங்கில கவிதையை மாற்றி சரஸ்வதி காதல், லக்ஷ்மி காதல், பார்வதி காதல்னு பிள்ளைப்பிராயத்திலேன்னு இவர் ஒரு பாட்டை போட்டார். அவர் வயலினை பார்த்துட்டு இதை கர்நாடக சங்கீதத்துக்கு கொண்டு வரலாமே, இந்துஸ்தானி ராகத்தை பார்த்துட்டு இதை கர்நாடக சங்கீதத்துக்கு கொண்டு வரலாமே நினச்சாரு. சென்றிட வீரட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பின்னு இவர் நேரடியாக நம்மகிட்ட சொன்னார். சரி, இது மட்டும் முடிஞ்சிச்சா? திருத்தணி முருகனுடைய அருளால் வாயில் கல்கண்டு கிடச்சி கிருதி பாடக்கூடிய இடவருக்கு முத்துசுவாமி இருந்தார். சென்னை மியூசிக் அகாடமியில் எதிர இருக்கக்கூடிய பாலமுருகன் பக்தஜன சபையில் போய் நின்று பாரதியார் முருகா 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 வருவாய் மயில் மீதி நிலைன்னு பாடும் பொழுது முருகனுடைய கண் அசைந்தது என்று வரலாறு சொல்கிறது. அது மட்டுமா? அமிர்த வர்ஷினின்னு அவர் எழுதினார். சலிலம் வர்ஷய வர்ஷய வர்ஷயன்னு எழுதினாரா? இங்கே இவர் பாடுகிறார், திக்குகள் 8லும் சிதறிட தக்கத்தீம் தரிகிடதீம் தரிகிட பக்க மலைகள் 8ம் சாய்ந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தரிகிட. அவர் 3 சொன்னால் இவர் 3 சொல்கிறார். அவர் சமஸ்கிருதத்தில் சொன்னார், இவர் தமிழில் சொன்னார். சரி, எட்டயபுர சமஸ்தானத்திலே இருங்கன்னு ராஜா இவரை கேட்டாரா? எட்டயபுர சமஸ்தானத்திலே இருங்கன்னு ராஜா அவரையும் கேட்டார். சரி, 2 பேரும் இருந்தாங்களா? எட்டயபுரத்தில் சமஸ்தானத்துக்குரிய யானை, பட்டத்து யானை போய் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு ராஜா துள்ளி குதிச்சு வந்தாரா?
பாரதி திருவல்லிக்கேணிக்கு கோயிலுக்கு போகின்ற பொழுது அங்கே ஒரு யானை அவருக்கு ஒரு இறுதி யானை காரணம் இல்லை அவருடைய மரணத்திற்கு. ஆனால் யானை காட்டி கொடுத்தது உன்னுடைய இறுதி வரப்போகுதுன்னு. பாரதியோடைய கடைசி காலத்தில் அவர் மருந்துகளை உட்கொள்ளவில்லைன்றது வரலாறு பதிவு இருக்குது. அப்போ என்ன, இந்த ஞானிக்கும் தன்னுடைய இறுதி வருகிறது என்று தெரிகிறது, அந்த ஞானிக்கும் தன்னுடைய இறுதி வருகிறது என்று தெரிகிறது. சரி, நிறைவா நானே குருகுகன்னு தன்னுடைய கிருதியில் பாடினார், தான் ஒரு அத்வைதி என்பதனால். இந்த மாதிரி பாரதி என்ன பாடினார்? இவர் ஒரு சாக்த உபாசகர். என்னதான் குருகுகன்னு பாடினாலும், என்னதான் தியாகராஜ யோக வைபவம்னு பாடினாலும், ஸ்ரீவித்ய உபாசனையில் இருந்த இவர் ஒரு சக்தி உபாசகர், சாக்த உபாசகர் தான். பாரதி சாக்த உபாசகன்றதுல யாருக்கும் சந்தேகம் எடுக்க முடியாது. ஏன்னா அவரே சொல்றார், நான் சக்தி தாசன். இப்போ இவர் தான் ஒரு அத்வைத்தி என்பதற்காக அகம் பிரம்மாஸ்மினும் குருகுகன் நானும் தன்னுடைய கிருதியில் எழுதி வச்சார். பாரதி என்ன எழுதி வச்சார்? இப்போ கிருஷ்ணன் சார்கிட்ட நான் கேட்குறேன், சார் நீங்கள் யார் சார் அப்படின்னா, உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய உரிமையாளர்னுவீங்க. இவங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எப்போ வருவாரோல அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணுவார்னு. இதெல்லாம் நம்முடைய அப்சர்வேஷன் ஆஃப் மிஸ்டர் கிருஷ்ணன். கிருஷ்ணனை போய் கேளுங்கள், சார் நீங்கள் யார் சார்? அப்போ கிருஷ்ணன் ஒன்று சொல்வார்ல, நான் இதுன்னு. that is declaration. அப்சர்வேஷன் என்பது வேறு, டிக்ளரேஷன் என்பது வேறு. டிக்ளரேஷன் இஸ் ஆத்தென்டிக், அப்சர்வேஷன் இஸ் அவர் பர்செப்ஷன். இப்போ பாரதியார்கிட்ட போய் கேட்டாங்க, சார் நீ யார் சார்? நீ மகாகவியா? நீ புரட்சியாளனா? நீ பத்திரிகையாளனா? நீ யாரு அப்படின்னா பாரதி சொல்கிறான், யானுடைய இயற்கை யானோ அருகிலேன், யானுடைய இயற்கை யானோ அருகிலேன், மீன் உணர்ந்திடும் கொல் வியன்கடல் பெருமை. ஒரு மீன் கிட்ட போய் கடல் எப்பேற்பட்டது அந்த பிரம்மாண்டத்தை சொல்ல, நீ கடலில் தான் இருக்கியன்னு கேட்டால் ஒரு சராசரி மீனுக்கு தெரியாது. அது சொல்லும், நானும் இந்த கடலில் இருக்க ஒரு சின்ன ஒரு உயிர், எங்கிட்ட போய் பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த வியந்து நான் பார்க்குற இந்த கடலை பற்றி சொல்லுன்னா என்னால் எப்படி சொல்ல முடியும்னு ஒரு சராசரி மீன் கேட்கும். ஏன்? அது இன்னும் தன்னை மீனாக மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்குது. அது ஒருபோதும் நான் கடல் என்று நினைத்ததில்லை, நான் மீன் என்று மட்டும்தான் தன்னை நினைத்து கொண்டிருக்கிறது. யானுடைய இயற்கை யானோ அருகிலேன், மீன் உணர்ந்திடும் கொல் வியன்கடல் பெருமை. ஏன்? அறிவை பயன்படுத்தி யோசிச்சா மீனுக்கு நான் மீனுன்னு தான் தோணும், நான் கடல்னு தோணாது, ஒருபோதும் தோன்றாது. அப்போ என்ன பண்ணணும்? அருள் வழி யோசிக்கணும். அறிவு வழி யோசித்தால் மீனுக்கு மீன் என்று தான் தெரியும், மீனுக்கு தான் கடல் என்று ஒருபோதும் அதால் யோசித்து பார்க்க முடியாது. ஆனால் அருள் வழி யோசிச்சாக்க மீன் வேற கடல் வேறையா? நானே கடலில் இருக்கேன், கடல் எனக்குள்ளே இருக்குது, நான் ரெண்டும் ஒன்று தானேன்னு தானே அது நினைக்கும். அப்படி நினைப்பதற்கு என்ன மனம் வேண்டுமென்றால் அறிவு மனம் தேவையில்லை, அருள் மனம் தேவை. இப்போ பாரதி சொன்னா, யானுடைய இயற்கை யானோ அருகிலேன், மீன் உணர்ந்திடும் கொல் வியன்கடல் பெருமை, அருள் வழி காண்க என்று அருளினர் பெரியோர்னு சொன்னான். அருள் வழி காண்க என்று அருளினர் பெரியோர். யான் எனும் பொருள்தான் என்னை கொள். என்னை பார்த்து யார், நீ யார்ரான்னு என்னை பார்த்து கேட்குறியே, யான் எனும் பொருள்தான் என்னை கொள், அதனை இவ்வூன் என கொள்வார் உயிரிலார் சிலரே. பிரம்மமே யான் என பேசினார் பேசுவார் பேசுக, பிரம்மமே யான் என பேசினர் பெரியோர்னு பாரதி சொல்கிறான். அப்போ என்ன? நான் பிரம்மம் என்று பாரதி சொல்கிறான் என்றால் நான் யார் என்று கேட்டால் நான் அத்வைத்தி என்று பிரமாணமாக சொல்லுகிறான் பாரதி. அப்போ நீங்கள் 10 காரணங்களை யோசிப்பாருங்க. அவர் நிறைந்த இடம், இவர் தொடங்கிய இடம், அவர் தாயார் பெயர், இவர் தாயார் பெயர், அவர் தமிழில் கிருதி எழுதினார் முத்துசுவாமி என்று பெயரை வைத்துக்கொண்டு, இவர் சுப்பிரமணியம் என்று பெயர் வைத்துக்கொண்டு சமஸ்கிருத பெயரை வைத்துக்கொண்டு தமிழில் கிருதி எழுதினார். அவருக்கு காசியிலே மாற்றம் கிடைத்தது, இவருக்கு காசியிலே மாற்றம் கிடைத்தது. அவர் நோட்டு ஸ்வரங்களை சந்ததம் பகிமாம்னு எழுதினார், இவர் 3 தேவியர் காதல் எழுதினார்.
அவர் வயலினை கொண்டு வந்தார், இவர் சென்றிடுவீரெட்டு திக்கும் கலை செல்வங்கள்னு சொன்னார். அவர் அமிர்த வர்ஷினி எழுதினார், இவர் சலிலம் வருஷைய என்றார். இவர் பாயுது என்றார். அவர் எட்டயபுர சமஸ்தானத்தில் இருக்க சொல்லி மன்னன் கேட்டார், இவரையும் எட்டயபுர சமஸ்தானத்தில் இருக்க சொல்லி மன்னன் கேட்டார். அவருக்கு ஒரு யானை சமிக்ஞை செய்தது, இவருக்கு ஒரு யானை சமிக்ஞை செய்தது. அவர் குருகுகன் நான் என்று சொன்னார், இவர் பிரம்மம் நான் என்று சொன்னார். என்றால் வந்தது தீட்சிதரா, தீட்சிதர் இல்லையா பாரதியார்? நீங்கள் ஒத்துக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. இது என்னோட அனுபவம், என்னோட அனுமானம். நான் அனுபவித்ததை உங்ககிட்ட நான் சாதித்தேன். இதை சாஸ்வதம் நான் ஒருபோதும் நினைக்க மாட்டேன். ஒருவேளை நான் சாஸ்வதம் நான் சொல்வது என்று நினைத்து விட்டால் நான் இவ்வளவு நேரமும் பேசினது வியக்தம். நான் இந்த ஞானிகளையும் இந்த மகனியர்களையும் புரிந்து கொள்ளவில்லை என்பதற்கான ஒரே அடையாளம். எனக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சிது. ஒவ்வொரு மகான்களை நீங்கள் பார்க்குற பொழுதும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்படி ஒரு அனுபவம் கிடைக்கலாம். எப்போ வருவாரோன்னு நம்ம கேட்குறோம். வந்துட்டாங்க, ஏற்கனவே வந்துட்டாங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நமக்கு என்ன பிரச்சனைனா அட்வர்டைஸ்மெண்ட் போடணும், விளம்பரப்படுத்தணும், பாப்புலர் ஆகணும், 100 பேர் நான் போனேன் சார் நடந்ததுன்னு நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம ஞானியர்களே ஒத்துக்கிறோம். ஞானியர்களை ஒருபோதும் அப்படி கண்டடைய முடியாது. அவர்கள் வெளிச்சத்திற்கு வரமாட்டார்கள், அவர்கள் ஆட்டோகிராஃப் போட மாட்டார்கள், அவர்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்க சராசரியாக இருப்பாங்க, அவங்க சாதாரணமாக இருப்பாங்க, ஒதுங்கி இருப்பாங்க, ஒடுங்கி இருப்பார்கள். ஒடுங்கி உள்ள அந்த ஞானிகளை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். நான் சொல்லும் தீட்சிதர் அல்ல, இந்த 18 ஆண்டுகளாக பேசப்பட்ட அத்தனை மகனீயர்களும், இந்த 4 நாட்களாக இன்றைக்கு 5ஆம் நாளாக நான் பேசக்கூடிய இத்தனை பேரும் நமக்குள்ளேயே இருக்கிறார்கள். அவர்களை யார் என்று அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். எப்போ வருவாரோ என்று நாளை வரை காத்திருக்காதீர்கள், வந்து விட்டார்கள், போய் தேடுங்கள், அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து, நான் பெரிய டூர் உங்களை கூட்டிகிட்டு போனேன். உங்கள் வயசையும் மீறி நீங்கள் கொஞ்சம் கூட சலிப்படையாமல் என்னோட இந்த மிகப்பெரிய நீண்ட பயணத்தில் பங்கேற்று கொண்டதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, இத்தனை நேரம் பொறுமை காத்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து என் சொற்களை நிறைவு செய்கிறேன். நிறைவு செய்யக்கூடிய இந்த நேரத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்த போது, இதை நான் சேவிக்க போகிற மக்கள் எதிரில் சொல்ல போது, எனக்கு முழுக்க வழிகாட்டியாக இருந்த என் குருநாதர் திரு PN பரசுராமன் அவர்களுடைய பாதார விந்தங்களை நான் சேவிக்கிறேன். லலிதா சாஸ்திரநாமத்தில் எனக்கு சில இடங்களை தொட்டு காட்டி இதெல்லாம் 6வது ஆவரணத்தில் வந்தது என்று சொல்லி கொடுத்த, எனக்கு தோழியாக இருந்தாலும் எனக்கு படிப்பித்தவன்ற முறையில் அவரும் எனக்கு குருவாக இருப்பார்ன்றதுனால அவரையும் குருநாதராகவே பாவித்து ரம்யா வாசுதேவன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இவ்வளவு சரித்திரத்தையும் நான் படிப்பதற்கு அவர்களுடைய நேரத்தையெல்லாம் பயன்படுத்தி புத்தகங்களாக எழுதி கொடுத்த அத்தனை மகனியர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களையும் வணக்கங்களையும் சொல்லி, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய உங்களுக்கு நன்றி சொல்லி, எனக்கு இந்த அற்புதமான பணியை செய்வதற்கான வாய்ப்பை அருளித்தந்த சகலகலா வள்ளிக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்து, குருகுகனுடைய பாதார விந்தங்களை சேவித்து என் சொற்களை நிறைவு செய்கிறேன். ஸ்ரீ குருபியோ நமஹ. நமஸ்காரம்.